ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் ஆகாஷ் பிரபு அண்ட் நம்மளோட எம்சிஜிசி பிலீவர் மாதவன் வந்திருக்காரு. முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம், நம்ம மாதவன் அண்ட் டோபி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்சிஜிசி பிலீவர்ஸ் ஜாயின் பட்டன்ல மெம்பர்ஷிப் வாங்கினவங்க. அண்ட் மாதவன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு, ப்ரோ ஆக்ஸ் எல்லாம் முடியிட்டு ப்ரோ நான் வந்து ஆர்சிபி வீடியோல வந்து ஃபீச்சர் ஆகுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. ஹாய் மாதவன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹலோ ஹலோ. ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் நம்ம ஆப்ஷன் முடிஞ்சதுமே இப்போ அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கோம், ஸ்குவாட் அனாலிசிஸ். அதை வந்து 3 செக்மெண்டா பிரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நேற்று சிஎஸ்கே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். அண்ட் இன்னைக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ஒரு நல்ல ஆப்ஷன் தான் என்னால சொல்ல முடியுது. பட் ஃபர்ஸ்ட் டே முடிகிறப்போ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, யாருமே எடுக்காம 60 கோடி வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிருந்தவங்களுக்குலாம் அவங்க மேனேஜ்மெண்ட்டே ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ போட்டாங்க. ருக்கோ பாய் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க, இருங்க பாய்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இன்னும் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கிட்ட மட்டும்தான் பிரைஸ் இருக்கு, ஐ மீன் பர்ஸ் மணி இருக்கு. ஸோ நல்ல பிளேயர்ஸ் எடுப்போம், வருத்தப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டே ஆப்ஷன்ல வந்து நல்லாவே ஸ்குவாட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது எனக்கு. ஸோ நம்ம வீடியோ வந்து 3 செக்மெண்டா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா வாங்கன்னா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் சல்யூட் அடிச்சு வேல்யூ வைஸ் நல்ல வைஸ் டீமுக்கு நல்ல ஒரு பிளேயரா இருக்க போறாங்க, பேலன்ஸ் கொடுக்க போறாங்கன்ற பிளேயர்ஸ் தான் வாங்கன்னா வணக்கங்கண்ணா செக்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெச்சிக்கோ அப்படின்னு எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் வேற டீம் சேர்ந்து நம்ம தலையில கட்டிட்டாங்க அப்படிங்கிற பிளேயர்ஸ் தான் இந்த வெச்சிக்கோ. இவங்க டீம்ல ஃபிட்டின் ஆவாங்களா, ஆனா ஏதாவது உருப்படுமா, இல்ல ஏதாவது டேமேஜ் நடக்குமா, இந்த மாதிரி டவுட்ஃபுல் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இந்த வெச்சிக்கோ அப்படிங்கிற செக்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்றோம். தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அடேங்கப்பா 11 பேரு வித் இம்பாக்ட் சப், இதுதான் வந்து தேர்ட் செக்மெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன்ஸ்ல ஆர்சிபி எப்படி பண்ணிருக்காங்க நான் இனிஷியல் தாட் சொல்லிட்டேன். பிரபு, ஆப்ஷன்ஸ்ல ஆர்சிபி என்ன பண்ணிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதான் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு மாதிரி டீசெண்டா தான் பண்ணிருக்காங்க. நம்ம வந்துட்டு போன வாட்டி எடுத்த ஸ்குவாட் வந்துட்டு பார்த்துட்டு இந்த வாட்டி ஸ்குவாட் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இப்ப என்ன பிரச்சனைனா அவங்க வந்துட்டு கேப்டன் போயிட்டு யாரையும் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தெரியல ஆஸ் ஆஃப் நோ. என்னதான் ஃபில் சால்ட் வந்துட்டு ஒரு இங்கிலாந்து கேப்டனா இருந்தாலும் பெருசா வந்துட்டு லைக் கேப்டன்சின்னு பிக் பண்ண தெரியல. அண்ட் நம்ம பார்த்துருக்கோம், ஸோ ஒரு யங் பவுலர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ், யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் லீட் பண்ணா நல்லா இருக்கும்னு தெரியும். ஸோ அதை வந்துட்டு லைக் லாஸ்ட் வீடியோல இருந்து அதை வந்துட்டு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி எடுத்துட்டு போறோம். ஸோ அந்த ட்ரேட்மார்க்கு இப்போ இந்த இவங்களுக்கு ஒரு பாட்டு அப்படின்னு பாடணும்னா, சால்ட் கேப்டனா வேணா, பட்டிதார் கேப்டனா வேணா, கோலி கேப்டனா இருந்தா போதும் கப்பு நமக்கு உறுதி. ஸோ அந்த மாதிரி கோலி வந்துட்டு இந்த டீமை லீட் பண்ணாரு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் பவுலிங் டீமா இது இருக்கு. ஒரு நுவான் துஷாராவா இருக்கட்டும், இல்ல ஒரு யங் வந்துட்டு ரஷிக் தாரா இருக்கட்டும், இல்ல ஒரு எஸ் தயாலா இருக்கட்டும், நம்ம பார்த்திருக்கோம் டவுன் தி இயர்ஸ்ல விராட் கோலி எப்பவுமே வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் லைனப்பா இருக்கு. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க பிளேயிங் 11 ஃபிக்ஸ் பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு லாஸ்ட் இயர் பிரச்சனையா இருந்துச்சு. இந்த வாட்டி ஏர்லியா வந்துட்டு அதை செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஞ்சரஸ் சைட்டா இருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஆக்ஷன்ல ஒண்ணுமே பண்ணல. பட் ஆனா டிகே வீடியோ வந்துட்டு போட்டாரு, இரும்பா அப்படின்ட்டு வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு டே 1 எண்ட்ல போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி லைக் டீசன்ட் பிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா நல்ல இதுவா இருக்கும். ஸோ அதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். ஓகே ஆகாஷ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி ஆக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க? ப்ரோ ஒரு மாதிரி டீசென்டான ஆக்ஷன் தான் ப்ரோ. எப்பவுமே ஆக்ஷன் முடியும் போதே வந்து ஆர்சிபி ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. லைக் நம்ம எப்படி ரெண்டு வகையா கம்பேர் பண்ணலாம். ஒன்று போன வருஷத்தோட இந்த வருஷம் பெட்டரா, இன்னொன்று மீதி இருக்கிற 9 டீம்ஸோட இந்த டீம் பெட்டரா. ஸோ போன வருஷத்தோட இந்த வாட்டி பெட்டரானா 100% பெட்டர். பட் 9 டீம்ஸோட இந்த வாட்டி பெட்டரா அப்படின்னா அது வந்து ஒரு டிபேட்டபிளான விஷயம் தான். சில விஷயங்களை வந்து பியூட்டிஃபுல்லா கரெக்ட் பண்ணியிருக்காங்க, சில விஷயங்களை வந்து அப்படியே விட்டுருக்காங்க. பட் அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து போன வாட்டில இல்லாம இருந்தது. இந்த வாட்டி ஏதோ ஒன்று பண்ணி அதை அட்லீஸ்ட் மறைக்கவாச்சும் முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ ஒரு மாதிரி டீசென்டான ஆக்ஷன் ப்ரோ. ஓகே மாதவ், நீங்க மியூட்ல இருக்கீங்க, உங்களோட தாட் ஆக்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க ஆர்சிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ப்ரோ நான் ஆர்சிபி ஃபேனா சொல்லணும்னா இத்தனை வருஷமா ஆக்ஷன் பார்க்கும்போது யாரெல்லாம் எடுக்க கூடாதுன்னு நான் மனசுல நினைச்சுன்னு பாக்குறேனோ அவங்க எல்லாரும் எடுக்கிறது தான் ஆர்சிபியா இத்தனை வருஷம் இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி உண்மையாவே சொல்றேன், எதெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சனோ ஆர்சிபி கிரவுண்டுக்கு அவங்களெல்லாம் எடுத்த மாதிரியே தோணுச்சு. நான் சொன்ன ஆர்சிபி ஃபேன் மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இல்ல எனக்கு அதுதான் கரெக்ட்னு தோணுது. இல்ல ஆக்சுவலி எனக்குமே வந்து அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம முன்னாடி ப்ரெடிக்ஷன் வீடியோலாம் கூட பேசியிருக்கோம், கேஎல் ராகுல் எடுத்துருவாங்க, இத்தனை வருஷம் இதுதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு அது அப்போசிங் தாட்ஸ் இருந்தா கூட நிறைய ஃபேன்ஸே அதான் எதிர்பார்த்தாங்க, கேஎல் ராகுல் ஹோம் கம்மிங், கேஎல் ராகுல் ஹோம் கம்மிங். பட் நம்ம நிறைய இந்த சப்ளை டிமாண்ட் அண்ட் சப்ளை வீடியோ எல்லாம் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு டாப் 3 வந்து ஒரே மாதிரி பேட்டர்ஸ் வேண்டாம், கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஹிட்டர் மாதிரி யாராவது ஒருத்தர் எடுக்கட்டும் டாப்ல. அண்ட் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ் பட்லரோ இல்ல ஃபில் சால்ட்டோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு தான் தோணுது எனக்கு. வந்து ஆர்சிபி இத்தனை வாட்டி
என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பிக் நேம்ஸ்க்கு போவாங்க. எப்பவுமே ஒரு பிக் நேம்ஸ் இருக்கா ஆர்சிபில இருக்கணும், அது வந்து என்னமோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளேயர்ஸ்லாம் இருந்தா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் பிரான்ச்சைஸ்ங்கிற மாதிரி. அந்த மாதிரி எதுவும் இல்லாம இப்ப கிரவுண்டுக்கு என்ன பண்ணா பெஸ்டா இருக்கும், டீமுக்கு என்ன பண்ணா பெஸ்டா இருக்கும், இந்த 3 வருஷத்துல டிராஃபி அடிக்கிறதுக்கு ஒரு டீம் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயரே அடிக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னும் 2 இயர் இருக்கு மெகா ஆக்ஷனுக்கு. இந்த 3 இயருக்குள்ள நான் ஒரு டிராஃபி அடிச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் செட் பண்ணிருக்காங்க. நமக்கு பவுலர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் எங்கா தெரியலாம், பட் கண்டினியூஸ் ரன் கொடுத்தாங்கன்னா இந்த 3 வருஷத்துல கண்டிப்பா ஒரு கப் அடிப்பாங்க. அதுக்கு நான் பிரபுவோட ஒத்து போறேன். மேபி ஒரு நல்ல கேப்டன் வேணும். இங்க வேற யாராவது ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் இருக்கான்னு எனக்கு கேட்டா தெரியல. பட் விராட் கோலி வந்து ஒரு பவுலர்ஸ் கேப்டன், அவர் வந்து ஒரு பவுலர்ஸ் டிலைட். ஸோ இந்த மாதிரி யங் டெஸ்பரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸோ இல்ல ஸ்பின்னர்ஸோ நீங்க எடுத்திருக்க பட்சத்துல விராட் கோலி கிட்ட பொறுப்பு கொடுங்க, கண்டிப்பா 3 வருஷத்துல கப் அடிப்பாங்கன்றதா என்னோட உண்மையான கருத்தா இருக்கு. அண்ட் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், பிளேயர்ஸ் who need desperate பொசிஷன் இந்த பிளேயிங் லெவன்ஸ், அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆல்ரெடி அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் எடுக்கிறேன், தீபக் சார் வந்து அவ்வளோ இதுலதான் இருக்காரு, ஒரு 3 வருஷமா அவர் பெருசா ஆடல, இன்ஜூர்ல இருக்காரு. ஆனா ஆக்ஷன் வந்து எவ்வளவு பிரைஸ்க்கு போறாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு டிமாண்ட் இருக்க பிளேயர்ஸ் கிடையாது, ஆல்ரெடி கொஞ்சம் உதப்பட்டு கொஞ்சம் அண்டர் ரேட்டடா டெஸ்பரேட் டு ப்ரூவ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தா கண்டிப்பா ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸ் கண்டிப்பா அவங்களோட பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, பிரான்ச்சைஸ்க்கா இருக்கட்டும் இல்ல அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒரு பஞ்ச் எடுத்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஆப்வியஸ்லி ஆர்சிபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்க மாதிரி தான் என்னோட தாட்டை முடிக்கிறேன். ஸோ வாங்கண்ணா வணக்கங்கண்ணா செக்மெண்ட்ல நம்ம மாதவனே சொல்லிட்டாரு ஆர்சிபி ஃபேன்னு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா யாருக்கு வந்து சல்யூட் அடிச்சு இவர் வந்து சூப்பர் ப்ரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, எந்த பிளேயர்? மாதவன் ப்ரோ ஃபர்ஸ்ட் புவி ப்ரோ. நான் ரொம்ப நாளா பேட்டிங்னு பார்த்து எங்க டீம் வேலை ஆகலன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு, அதான் உண்மை. புவியை எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தேன். கடைசியா அவங்க பிட்டே பண்ணாம இருந்தது ஒரு மாதிரி ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பிட் பண்ணி எடுத்த உடனே ஓகே இவர் வந்ததுதான் கொஞ்சம் பெஸ்ட். அப்படி லீட் பண்ணுவார் போலிங் டீம். சின்னசாமி செட் ஆவாரு, கோலிக்கு ஃபேவரட்னு எனக்கு தோணுது. அதனால அவங்க வந்தது ஃபர்ஸ்ட். செகண்ட் கோலி கொஞ்சம் ஸ்லோவா ஆடுறதுனால சால்ட் இருக்கிறது கரெக்ட். சின்ன சமையல் அவருக்கு மாட்டிக்கிச்சுன்னா அவர் சோலோவா வின் பண்ணி வச்சிருவாருன்னு தோணுது. எனக்கு அது 2 பை வந்து இருக்கும். அதான் நீங்க வாங்கினா வணக்கங்கன்னு கொடுக்குற 2 பை. ஆகாஷ் உங்களோட வாங்கினா வணக்கங்கண்ணா பேசி. நான் எப்பவுமே ஆர்சிபி வந்து எப்பவுமே எமோஷன்ஸ்ல டிராவல் ஆகிற டீம் ப்ரோ. லைக் ஃபேன்ஸை தாண்டி ஃப்ரான்ச்சைஸி எமோஷன்ஸ்ல இருப்பாங்க. பட் டெக்னிக்கலி அனாலிசிஸ் படி பார்க்கணும்னா நான் நிஜமா சொல்றேன், ஆர்சிபியோட செட்டப் வந்து ரொம்ப வெல்கம் பண்ண போறது குருணால் பாண்டியாவை ப்ரோ. அப்படி ஒருத்தர் 4 ஓவர் 30 ரன்னுக்கு போட்ட மாதிரி ஆர்சிபில சரித்திரமே கிடையாது. பட் குருணால் பாண்டியாக்கு அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. நீங்க எனி பிச் கொடுங்களேன், ஸ்பின் ட்ராக் கொடுங்க, ஃபிளாட் ட்ராக் கொடுங்க, எங்க கொடுத்தாலும் அவர் போட முடியும். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் கிடையாது, அவர் வந்து ஒரு ஸ்லோ போலர் மாதிரி. அப்படின்றப்போ ஆர்சிபிக்கு ஒரு 4 ஓவர் இவன் நினைச்சா 30 ரன்னுக்கு நிப்பாட்டுவான்ப்பா அப்படின்ற போலர் கிடைச்சே பல வருஷம் ஆச்சுன்றப்போ குருணால் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் தான் அந்த ஒரு இது தராருன்னு எனக்கு குருணால் பாண்டியா மேல ஹை ஹோப்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்சிபி வந்து ரொம்ப பயங்கரமா வெல்கம் பண்ண போறது குருணால் பாண்டியான்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேற ஏதாவது பிளேயர்ஸ் இல்ல அந்த ஒண்ணே போதுங்கிறீங்களா? வெல்கம் பை. இல்ல இப்ப மத்தவங்க சொல்ற ஜெனரல் பைஸ் எல்லாமே ஆப்வியஸா ஆர்சிபிக்கு பெரிய அடிஷன். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் ஆர்சிபிக்கு ஒரு ஸ்விங் போலர் வேணும்னு, எக்ஸாக்டா புவியை எடுத்திருக்கான். சோ அதை தாண்டி ஆர்சிபிக்கு இருக்கிற லாங் டைம் ப்ராப்ளமா பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து சஹலுமே வந்து ரன்ஸ் கொடுத்துட்டு விக்கெட் எடுக்கிற போலரா இருந்தார். அந்த ரன்ஸ் கண்டெயின் பண்ற மாதிரி ஒரு போலர் வந்து ஆர்சிபிக்கு பல வருஷம் கிடைச்சிருக்கனால நான் இவருக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ மென்ஷன் பண்றதுல. பிரபு உங்களோட தாட்? நான் ஆக்சுவலா நானுமே வந்துட்டு என்ன சொல்றது நுவான் துஷாராவை தான் சொல்லுவேன். ஏன்னா டவுன் தி இயர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு டெத் வந்துட்டு கண்டெயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுலர்ஸ்க்கு போனதாவே தெரியல. எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டார் நேமுக்கு போயிருக்காங்க, அது எய்தர் லைக் ஒரு மாதிரி டீசென்டா போடுற ஒரு பவுலர்ஸ் தான் போயிருக்காங்களே தவிர்த்து இந்த வாட்டி டெத்தை கொஞ்சம் இது பண்ணும், டெத் ஓவர்ஸ்ல ரன் கொடுக்கறது. ஆப்வியஸா நீங்க சின்னசுவாமி எல்லாம் வந்துட்டு எக்கனாமிக்கல் பவுலரே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் நீங்க விக்கெட்டே எடுக்க முடியாது. 7 எக்கானமி கீழே இருக்கு அப்படின்னா அது ஆப்வியஸா வந்துட்டு சூப்பர் பவுலர். நான் இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா ஆக்சுவலா வந்துட்டு ஸ்வப்னில் சிங் லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாரு. ஆர்சிபி வந்துட்டு அவங்க பிளேயர்ஸை பேக் பண்ண விதம் பெருசு. அந்த வகையில ஸ்வப்னில் சிங்குக்கு அவங்க ஆர்டிஎம் போட்டு எடுத்தது வந்துட்டு என்ன சொல்றது ஒரு சம ஒரு வெல்கமிங் மூவ். அதுவே வந்துட்டு அவங்களோட மோர் தென் அ பிளேயர் அவங்க அப்ரோச்சுக்கு நம்ம வந்துட்டு வாங்கினா வணக்கங்க நான் இப்பதான் வரீங்க, அந்த ஒரு டாப் டயர் பிரான்ச்சைஸ் கப் வின்னிங் மென்டாலிட்டிக்கு இப்பதான் வரீங்க அப்படிங்கிற மாதிரி அதையே நான் வாங்கினா வணக்கங்க நான் வரவேற்பேன். ஆக்சுவலி நானுமே வாங்கின உனக்குனால இந்த நார்மல் எல்லாரும் கொண்டாடுற பிளேயர்ஸை விட்டுட்டு நான் முன்னாடி ஒரு சம்மரைஸ் பண்ணல, ஆர்சிபி வந்து இத்தனை வருஷம் பண்ணதை விட்டுட்டு ஒண்ணு பண்ணா மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அந்த மாதிரி பண்ணிருக்க பைஸ் தான் பெருசா பாக்குறேன். லியம் லிவிங்ஸ்டன் 8.5 கோடிக்கு தான் கிடைச்சாரு. ஏன் கிடைச்சாரு அப்படின்னா ப்ரூவ் பண்ணிருக்காரான்னு கேட்டா பண்ணலங்கிற பட்சத்துல பெருசா யாரும் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கப்ப 8.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் டிம் டேவிட் 3 கோடிக்கு ஏன் கிடைக்கிறாருன்னா ஃபெயில்டு. ஜிதேஷ் சர்மா 11 crores போனாரு, ஏன்னா இந்தியன் பேட்டர் லோவர் ஆடணும். பட் அவருமே அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணல, டெஸ்பரேட் டு ப்ரூவ். அண்ட் இவரு
நான் ஆல்ரெடி சொன்ன இவர் ஆகாஷ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குருணால் பாண்டியா அவர் வந்து எல்எஸ்ஜி ஒரு கேப்டன் ஆக்குனாங்க. ராகுல் இல்லாதப்போ, ராகுல் இல்லாதப்போ ஆப்ஷன்ல அங்க இருந்து அவர்கிட்ட கேப்டன்சியை தூக்கி வைஸ் கேப்டனை தூக்கி ஒரு பிளேயராகவும் பெருசா ரெஸ்பெக்ட் பண்ணாம நான் வந்து அவர் வந்து சொல்லிட்டே இருந்தேன். அவர் எம்ஐ எடுப்பாங்க, எம்ஐ எடுத்து அவருக்கான லைஃப் கிடைக்கும் திருப்பி ஐபிஎல் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தேன். பட் அதே வேலையை இப்போ ஆர்சிபி பண்ணிருக்காங்கன்றப்போ அவருமே டெஸ்பரேட் டு ப்ரூவ். ஸோ சீரியஸ்லி குருணால் பாண்டியா, டிம் டேவிட், லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் அண்ட் புவியுமே கூட அவருக்கான வேல்யூ இந்த ஆப்ஷன்ல தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் அண்டர் 5 crores போயிருக்காரு லாஸ்ட் ஒரு 6 years. அவரோட மொத்த இதுவே வந்து ஒரு சீசனுக்கு ஒரு 5 கோடிக்கு கீழே தான் வாங்கியிருக்காருன்றப்போ இப்ப 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அது கண்டிப்பா ரீபே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இது எல்லாருமே டெஸ்பரேட் டு ப்ரூவ் அப்படிங்கறத இது எல்லாமே வாங்கின வணக்கங்க நான் மூஸா தான் நான் பாக்குறேன் ஆர்சிபி கிட்ட இருந்து. சோ இந்த வெச்சிக்கோ அப்படின்னு நானே கூட திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். இந்த சைக்கிள்ல போலாம். இந்த வெச்சிக்கோன்ற மாதிரி ஒரு பிளேயரை கூட அவங்க எடுத்த மாதிரி எனக்கு சீரியஸ்லி தெரியல. எல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பிக்ஸா தான் இருக்கு. ரெண்டு மேபி இவங்க வந்து ஒர்க் ஆக மாட்டாங்களா. ஏன்னா ஒண்ணு பிரச்சனை என்ன இருக்குன்னா ஆர்சிபிக்கு வந்து முன்னாடி இந்த கேம் கிரீன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாரு. ஒரு 2-3 ஓவர் தள்ளுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர். அந்த ஒரு ஆல்ரவுண்டர் இல்ல. அப்படி ஏதோ ஒருத்தர் அடி வாங்குறாங்க. ரொமாரியோ செப்பேட் எங்கேயாவது போயிட்டு ஒரு 15 ஓவர் இல்ல 12 ஓவருக்கு மேல கொடுத்தாங்கன்னா ஒரு உதவ வாங்குவாங்க. அதனால ரொமாரியோ செப்பேட்டை வந்து அவங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா இந்த வெச்சிக்கோ அப்படின்னு அந்த கேம் ஆப்போசிட் டீமுக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ ரொமாரியோ செப்பேட்டை நீங்க வெறும் பின் ஹிட்டரா யூஸ் பண்ணுங்க, பவுலிங்க்கு கையில கீழே பால கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு படிக்கல் இம்பாக்ட் பிளேயர் இருக்கு அப்படின்ற பேர்ல 1 down 2 down நான் படிக்கல் எங்கேயாவது யூஸ் பண்ணலாமா ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஏன்னா வந்து எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபில ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க பிளேயிங் லெவன்ஸ்ல. விராட் கோலி, ஃபில் சால்ட், பட்டிடார், லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா தான் லெஃப்ட் ஹேண்டரு. அப்படிங்கிறப்போ ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கே அப்படின்னு சொல்லி படிக்கல எங்கேயாவது 1 down 2 down நான் நுழைக்கிறேன் ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா நான் யோசிச்சு வச்சிருக்க பிளேயிங் லெவன்ஸ் அடி வாங்கும். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் தான் சொல்றேன். கொஞ்சம் ஹார்ஷா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாங்கினா உனக்குங்கன்னா பிளேயர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. இந்த வச்சுக்கோ பெருசா யாரும் இல்லை. ஸ்டில் கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ் பண்ணி பார்த்தா இந்த 2 பேர் தெரியுறாங்க அவ்வளவுதான். ஸோ ஆகாஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ நான் ஆக்சுவலா இந்த வெச்சிக்கோன்ற டைட்டில் என்னன்னா நம்ம தலையில கட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் தான். நான் என்ன பாக்குறேன்னா இவங்கன்ற தாண்டி மத்த டீம்ஸ் பிரில்லியண்டா அந்த ஒரு பிளேயரை இவர் தலையில கட்டிட்டு அவரோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டாங்களோ. ஆப்வியஸ்லி நான் சொல்ல போற பிளேயருக்கு வந்து நத்திங் டிஸ்ரெஸ்பெக்ட், அவர் வந்து ஒரு சூப்பர்பான பிளேயர். பட் இவங்க தலையில கட்டிட்டு அவரை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு கரண்ட் T20 ட்ரெண்டுக்கு எடுத்ததான் நான் என்ன பாக்குறேன்னா ஜாஷ் ஹேசல்வுட் ப்ரோ. ஏன்னா நீங்க அவர் எடுத்த பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் என்ன பொறுத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்க் மாதிரி பிளேயரே 11.75 போகும்போது நான் கொஞ்சம் அதிகமா பாக்குறேன். ஏன்னா அவருக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும், ஒரு மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்தாங்கன்றப்போ இவர் மேல நான் ஹார்ஷா சொல்ல மாட்டேன். பட் இவர் தலையில பெரிய அமௌண்ட் வந்து இவங்க தலையில கட்டிட்டு அவங்களோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு டேக்கு எடுத்ததுனால நான் ஹேசல்வுட் சொல்லுவேன் ப்ரோ. ஓகே மாதவன், நீங்க வந்து இந்த பிளேயர் ஏன்டா எடுத்தீங்க, இல்லைன்னா இவங்களை எடுத்தது கொஞ்சம் ரிஸ்க் பிளேயிங் லெவல் ஆட வச்சா அப்படின்னு நினைக்கிற பிளேயர்ஸ் யாரு? ப்ரோ அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, ஜிதேஷ் சர்மாவை சொல்லலாம். அவர் நல்ல பிளேயரு, அதெல்லாம் ஓகே. போன சீசன் ஃபார்ம் சரியில்லை, அதெல்லாம் ஓகே. கொஞ்சம் ஹை பிரைஸுக்கு போய் மாட்டிக்கணுமோ அப்படின்னு தோணுது. வேற ஒண்ணு நல்ல பிளேயர் பண்ணி கொடுத்தாருன்னா ஒரு 8-7 அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிரைஸ் போனது கொஞ்சம் மாட்டிக்கணுமோன்னு தோணுது. பிரபு இல்ல ப்ரோ, எனக்குமே வந்துட்டு ஜாஷ் ஹேசல்வுட் மேல பிரைஸ் மட்டும் தான். லாஸ்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு கொஞ்சம் சீப் பிரைஸ்ல தான் எடுத்தாங்க. ஒரு 8 இல்ல ஒரு 7 அந்த ரேஞ்சில தான் எடுத்தாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் பிரைஸ். அண்ட் அதே மாதிரி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா லுங்கி நிகிடின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. நம்ம வந்துட்டு அவரை சேப்பாக் விக்கெட்லேயே பார்த்திருக்கோம் எப்படி சொல்லிட்டு அடிப்பாங்கன்ட்டு. ஸோ ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கு பேக்கப்பா லுங்கி நிகிடியா அது வந்துட்டு சரியா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அண்ட் தேவதத் படிகளை வந்துட்டு இந்த வச்சுக்கோன்னு எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரைட் ஹேண்டட் டாப் ஆர்டரா இருக்கிறனால எங்க இருந்தாவது ஒரு லெஃப்ட் ஹேண்டரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கறனால மேபி ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன்ல பேரை கொடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனா உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல ஆட போறது தேவதத் படிகள் தான், இந்தா வச்சுக்கங்கன்ட்டு ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஆர்சிபி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பேன். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுல வேற ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? நெக்ஸ்ட் இதுக்கு பிளேயிங் லெவல்ஸ் போயிடலாம். இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹேசல்வுட் வந்து ஆக்சுவலா என் ஒப்பீனியன் என்னன்னா நான் பிரைஸ்க்காக சொல்லல, அவருக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்காக சொல்றேன் பியூரா. ஏன்னா 120 crores வந்து நீங்க எத்தனை பிளேயர்ஸ்க்கு எப்படி ஸ்பிளிட் பண்ணி தரணும்ன்றது ஆக்ஷன் டைனாமிக்ஸ்ல வந்துடும். அப்படின்றப்போ எனக்கு இந்த பிளேயர் இவ்வளவு போனாருன்றது எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் ஆர்சிபி வந்து என்ன நினைப்பேன்னா இவருக்கு அப்புறம் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கே, அப்போ நம்ம இவரை எடுக்கணுமா அப்படின்ற ஒரே ஃபேக்டர்னால தான் எனக்கு அந்த இந்த வச்சுக்கோல நான் ஹேசல்வுட்டை சொல்றேன் ப்ரோ. ஆனா இப்போ அந்த நோயல் துஷாரை வாங்கிட்டதால அது ஒரு பிளேயிங் லெவல் எடுக்காம போயிடுவாங்களோன்னு கூட தோணுது. என்னோட பிளேயிங் லெவல்ல நான் வைக்கல. பட் அவர் வச்சாலும் ஒரு நீங்க சொன்ன மாதிரி பிரபு சொன்ன மாதிரி அந்த பிரைஸ் வேணா பாக்குற மாதிரி இருக்கிறத வருது. பட் அவரு நல்லதான் பண்ணிருக்காரு. இன்ஜூராலதான் ஆர்சிபி விட்டு போன மாதிரி தெரியுது. பட் சிஎஸ்கேக்கு பண்றப்போ டீசெண்டா பண்ணிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி அவரோட குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க.
மேபி அவங்க வந்து ஆல்ரெடி நமக்கு பண்ணியிருக்காரு, அவர் இன்ஜூரால தான் போயிட்டாரு. சோ நம்ம திருப்பியும் அது மேல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் நீங்க முன்னாடி எப்பவுமே சொல்ற மாதிரி சொல்லுங்க மேடம். ஆகாஷ் ப்ரோ கிட்ட தான் கேட்கணும். அவர் வேற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. அவர் வேற ஆப்ஷன் யாரு? அந்த பிரைஸ் கம்மியில யாரு எடுத்திருக்கலாம் அந்த இடத்துக்கு சூட் ஆகும்? இல்ல அவருக்கு அப்புறம் தான் ட்ரெண்ட் போல்ட் வந்தாரு ப்ரோ. அவருக்கு அப்புறம் தான் மார்க்கோ யான்சன் வந்தாரு. சோ இந்த ரெண்டு ட்ரெண்ட் போல்ட்டுமே அந்த ரேட்டுக்கு போயிட்டாரு. அவரும் பவர் பிளேல போடுற பவுலர் தான். அவர் யாஸ்டேல் இருக்கும்போது அதே லெஃப்ட் அதே மாதிரி பவுலரே எடுத்து யூஸ் பண்றதே சரி வரும்னு தோணுது ப்ரோ. ஏன்னா நீங்க ஒரு டீம்ல 2 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடும்போது நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறோம், ஏன் இங்க 2 ரைட் ஆர்ம் ஆடுறாங்க அப்படின்னு. சோ 2 லெஃப்ட் ஆர்ம் ஆடினாலுமே நம்ம அதை ஒரி பண்ண வேணாம் ப்ரோ. லெஃப்ட் மட்டும் ஒரு டிஃபரெண்ட் ஆளுங்க அப்படின்னு கிடையாது, ரைட் லெஃப்ட் அந்த குவாலிட்டி தான் மேட்டர். பீடாக் வந்து நிறைய சொல்லுவார், வந்து இது சின்னசுவாமியை மாஸ்டர் பண்ணிருக்காரு அந்த ஸ்டேடியம். அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, ஃபுல் லென்த்ல ஸ்விங் பண்ற பிளேயர்ஸ்க்கு வந்து அங்க ஒரு பெரிய எட்ஜ் இருக்குன்னு. சோ அந்த ஸ்டேடியம்க்கு ஏசல்வுட்டை விட போல்ட் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. சோ அதனால நான் சின்னசுவாமிக்கு போல்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன் ப்ரோ. இவர் மொக்க போலர், இவர் எடுத்தது வேஸ்ட் அப்படி சொல்லல. இவரோட ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது 12 crore ஒரு டீம் பிட் பண்ணும்போது நீங்க அவங்களுக்கு அந்த 12 crore அந்த பிளேயரை கொடுத்துட்டு நீங்க போல்ட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்றது என் ஒப்பீனியன் ப்ரோ. ஆனா எப்பயும் போல ஆக்ஷன்ல நடக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அதுல எடுத்துறது தான் நினைக்கிறேன். அதில் தான் ஹை பிரைஸ் போயிட்டு இருக்கு. இல்ல அதுதான் மும்பை தான் ஆக்சுவலா பிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஹேசல்வுட்டுக்கும். அவங்க அந்த லெவல்ல ஸ்டாப் பண்ணிட்டு சோ அவங்க பண்ணதை ஆர்சிபி பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். அந்த மும்பை வந்து கடைசி பிட் வேணான்னு விட்டுட்டு அடுத்த பிளேயரா அந்த போல்ட்டை எடுத்த மாதிரி இவங்க அந்த வேணான்னு சொல்லிட்டு இவங்க போல்ட்டை எடுத்திருந்தா இவங்களுக்கு இன்னும் சூப்பரா அடிஷனா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது ப்ரோ. ஆனா மாதன் சொல்ற மாதிரி மேபி அவங்க அதிகம் யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ, 2 லெஃப்ட் ஆர்ம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா எஸ்டேஆர் மேபி பியூர்லி அவங்க ஒரு டெட் பவுலரா ஒரு 2-3 ஓவர்ஸ் அங்க தள்ளினாங்கன்னா அவரு டாப்ல போட்டிருக்கலாம். கொஞ்சம் வெரைட்டி இருக்கட்டும், 2 பேரும் ஒரே மாதிரி போயிட்டு மொத்தமா அடி வாங்கிட்டு போறாங்களோ யோசிச்சு கூட அந்த எட்ஜ் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நான் மாதவன் சொல்றதோட அக்ரி பண்ண. அது இல்லாம போல்ட் வந்து ஐபிஎல் ப்ரூவன் தான் ப்ரோ, அது ஓகே. ஆனா ஆர்சிபிக்கு ஏசல்வுட் வந்து நல்லா பண்ணிருக்காரு. அவர் ஆர்சிபிக்கும் சரி சிஎஸ்கேக்கும் சரி அவர் எக்கானமி எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்சிபிக்கு ஆடுறப்ப வந்துட்டு அவர் சின்ன சுவாமியில ஆடலன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அந்த சீசன் மும்பைல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த கோவிட் டைம்ல வந்துட்டு 3 வென்யூஸ் வச்சு மும்பை இந்தியன்ஸ் அவங்க எல்லாம் சேப்பாக்கல ஆடினாங்க. சோ அதனால அதையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஆகாஷ் ப்ரோ சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதனால நான் ஆகாஷ் ப்ரோட கன்வின்ஸ் ஆறேன். ஆனா நமக்கு நீங்க போல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சின்னசாமியை விட அவருக்கு எம்ஐ தானே பெட்டர் சூட்டட் கிரவுண்ட். பிளேயருக்கு பெட்டர் சூட்டட் கிரவுண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அவங்க அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ பியூரா என்னன்னா நான் பிளேயருக்கே சொல்லல, மேபி அவங்களே கூட நினைச்சிருக்கலாம் இங்க வந்து ஒரு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எஸ்ஏஆல ஒருத்தர் இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் வேற கேலிபர் தான், 2 பேரும் கம்பேரே பண்ண முடியாது. சோ ஆப்வியஸ்லி சின்ன கிரவுண்டு அந்த அளவுக்கு ஸ்விங் கிடைக்குமா தெரியாது சின்னசாமியில. அதுக்காக சொல்றேன், கேக்குறேன். ஐ மீன் இல்ல ப்ரோ, எனக்கு நான் ஸ்டேடியமை ரீட் பண்ணது இல்ல. ஆப்வியஸா ஸ்விங் கிடைக்கும் இனிஷியலி 6 ஓவர்ஸ்ல. நான் வந்து அவர் பீடாக் சொன்னதை வச்சு சொல்றேன், ஸ்விங் கிடைக்கும்ன்றப்போ உங்களுக்கு போல்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன்ல கிடைக்கிறாருன்றப்போ அவரை எடுக்கலாம். ஏன்னா நான் எப்பவும் இதுதான் ப்ரோ பிலீவ் பண்றேன். 2 ரைட் 3 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடும்போது நமக்கு அது டிஃபரெண்டாவே தெரிய மாட்டேங்குது. ஏன் 3 பேருமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, பட் 2 லெஃப்ட் ஆனா தெரியுதுன்றப்போ இந்த ஸ்டார்க் அண்ட் நட்டு காம்பினேஷன் இருக்குல்ல, ஸ்டார்க் மேல போடுவார், நட்டு கீழே போடுவார். அந்த மாதிரி தான் எஸ்டேஆல் அண்ட் இவரையும் நான் பாக்குறேன். போல்ட் என்ன இருந்தாலும் அவர் இன்னும் லைக் அவர் இன்னொரு பிளஸ் என்னன்னா அவர் ரெகுலரா நிறைய T20s ஆடிக்கிட்டு இருக்காரு, நிறைய லீக்ஸ் ரெகுலரா ஆடுறாரு. பட் ஹேசல்வுட் ரெகுலரா T20 லீக்ஸ் ஆடுறது இல்ல. அவர் டெஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு, ஓடிஐல கான்சென்ட்ரேட் பண்றாரு. அப்படின்றப்போ இம்பாக்ட் பிளேயர் வந்த அப்புறம் அவர் ஐபிஎல் எவ்வளவு சீசன் ஆடி இருக்காரு அப்படின்றது தெரியல. சோ அவர் வரும்போது அவருக்கு இது கண்டிப்பா புதுசா தான் இருக்கும். அவர் முன்னாடி ஆடினதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஐபிஎலோட ஸ்டேச்சர், ஐபிஎலோட லெவல் எல்லாமே மாறிடுச்சு. பட் போல்ட் வந்து ஸ்டில் ரெலவெண்டா எவ்ரி சீசன் ஐபிஎல் ஆடுறாரு. அப்படின்றப்போ அவரால் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும்ன்றது என் ஒப்பீனியன். இன்ஜூரி ப்ரோனும் இல்ல, அதுவே பெரிய பாயிண்ட் தான். புவிக்கு ஸ்ட்ராங்கா போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. புவிக்கு ஸ்ட்ராங்கா போறாங்கல்ல, அதனால போல்ட் எடுத்தா 3 பேருமே அந்த பவர் பிளே ஓரியன்ட் போலரா ஆயிடுவாங்களோ அப்படின்னு கூட அவங்க ஏசல் விட்டு போயிருக்காங்க. இல்ல ஏசல் அவுட் அண்ட் அவுட் டெத் போலர் கிடையாது என் ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும். டெத் இல்ல ப்ரோ, ஆனாலுமே அவர் டிஃபரெண்டா இருக்காருல்ல. இவங்க புவியும் யாஸ்டேயாலும் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி, ஆனா இவர் அப்படி இல்லல்ல. இல்ல ஆக்சுவலா போல்ட் என்ன குவாலிட்டி ப்ரோ, என்னன்னா போல்ட் தான் உங்களுக்கு. ஹேசல்வுட் கரெக்ட் தான் ப்ரோ, எனக்கும் தோணுது. அதான் இல்ல நான் பியூரா கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஐபிஎல் ரெலவன்சியை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். இவரோட ஸ்கில் ஏசலோட ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. அவர் ஒரு டாப் போலர் தான், பட் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கும்போது மேபி நான் அவருக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றேன். ஆமா, இன்னொன்னு ஒரு திருப்பி ரிப்பீட் பண்ற ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கதான் செய்யணும். நான் அந்த பிளேயரோட குவாலிட்டி பத்தி பேசல. இன்னொரு டீம் வந்து உங்க தலையில கட்டிட்டு இன்னொரு பிளேயர் எடுத்துக்கிட்டாங்கன்றத மட்டும் தான் அந்த டாபிக் ரிலவெண்டா இருக்கிறதால சொல்றாரு. சோ இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் த பிளேயர்ன்றதையும் ஆடியன்ஸும் புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கையில நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அடேங்கப்பா 11 பேரு வித் இம்பாக்ட். யார் ஸ்டார்ட் பண்றீங்க? மாதவன் நீங்களே ஸ்டார்ட் பண்றீங்களா உங்க 11 சார்? ஓகே ப்ரோ, இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சோ தட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்.
இல்ல ப்ரோ நானே பண்றேன், பிரச்சனை இல்லை. நான் 2-3 லெவன் போட்டு வச்சிருக்கேன். அது எனக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அது ஒண்ணு சொல்றேன். அது சொல்லுங்க. விராட், சால்ட் இவங்க 2 பேருமே ப்ரூவன் தான். 2 பேருமே பட் எந்த டீம் போனாலுமே நல்லா ஆடுற மாதிரி, எந்த கண்டிஷன்லயுமே நல்லா ஆடுற மாதிரி பிளேயரா தான் எனக்கு தெரியுறாங்க. 1 டவுன் பட்டிடார். ஓகே ஓகே. இப்ப இதுதான் ஒரு மாற்று கருத்து. நான் குணால் பாண்டியாவை செகண்ட் டவுன் ஆட வைப்போம் ப்ரோ. லெஃப்ட் வேணும், அது இல்லாம அவரு கொஞ்சம் கரெக்டா ஆடுவாரு, சின்ன சாமிக்கும் செட் ஆகும், அவர் அப்படியே எடுத்துட்டு போவாரு. அப்படியே டிம் டேவிட் கொஞ்சம் அப்படி கீழே இறக்கி விட்டா பினிஷிங்க்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. நம்பர் 4ல குணால், நம்பர் 5ல லியாம், 6ல ஜிதேஷ் சர்மா, அவர் தான் கீப்பரு. 7th டிம் டேவிட், அப்புறம் புவி, தயால், ஏசலூட், சுயாஷ். ஓகே. இதுதான் என்னோட லெவன். ஆட மாட்டீங்களா? ஓகே, நான் என்னோட 11 சொல்றேன். சோ தட் ஸ்டார்டிங் லெவல்ல அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு தோணுது ப்ரோ. சரி எல்லா லெவன் சொல்லுங்க, அப்புறம் அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்னோட 11 சொல்றேன். விராட் கோலி, ஃபில் சால்ட், பட்டிடார் 1 டவுன். நம்பர் 4 வந்து நான் லியம் லிவிங்ஸ்டன் தான் திருப்பி கொடுக்குறேன். ஏன்னா அந்த மேக்ஸ்வெல் ரோல் திருப்பி கொடுக்கணும். அண்ட் இப்போ சப்போஸ் அங்க வந்து ஃபில் சால்ட்டும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்ம யோசிக்கலாம் குருணால் பாண்டியா விளையாடலாமா அப்படின்னு. கம்பேரிட்டிவ்லி ஃபில் சால்ட் அவுட் ஆயிட்டு இருக்காரு, இங்க பட்டிடாரோ விராட் கோலி இருக்காருன்னா எனக்கு லியம் லிவிங்ஸ்டன் நம்பர் 4 வந்தா பெட்டரும் தோணுது. அடுத்து குருணால் பாண்டியா வரட்டும், நெக்ஸ்ட் ஜிதேஷ், டிம் டேவிட், அதுக்கடுத்து ஸ்வப்னில் வரைக்கும் 6 சிட்டிங் எபிலிட்டியும் இருக்க பேட்டர்ஸ் தான் எல்லாருமே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புவி நம்பர் 9ல வராரு. இது வரைக்குமே டீசென்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா எஸ் தயால் அண்ட் நுவான் துஷாரா. இம்பாக்ட் அப்ப நான் வந்து கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல ரஷிக் தார் இல்லைன்னா சுயாஷ் சர்மா, இவங்க 2 பேர்ல தான் யாரோ. இல்ல ரஷிக் தார் ஒரு 6 சிட்டிங் எபிலிட்டி இருக்க பேட்டர்னா எஸ் தயால வந்து நான் இம்பாக்ட் அப்பா வச்சுக்கிட்டு ரஷிக் தாரை வந்து பிளேயிங் லெவன்ஸ்ல எடுத்துப்பேன். பிரபு? நானும் சிமிலர் தான் ப்ரோ. கோலி சால்ட் ஓப்பனிங், ஸோ அது வந்துட்டு சீல்டு எல்லாம், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. பட்டிதார் 1 டவுன் மோஸ்ட்லி அதான் ஒத்துப்பாங்க. நாலுமே 4ல லியம் லிவிங்ஸ்டன் தான் கொடுப்பேன். அவரை வந்துட்டு கரெக்டா பிபிகேஸ் யூஸ் பண்ணல. ஒரு லாங் ரன் கொடுத்தாங்க ஆர்சிபினா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் எடுத்துட்டு போவாரு. அண்ட் அடுத்ததே வந்துட்டு நான் ஜிதேஷ் சர்மா இறக்கிடுவேன். ஏன்னா டு பி ஆனஸ்ட் அவர் வந்துட்டு ரொம்ப லோயர் ஆர்டர்ல இறக்கி அவர் மேலேயும் ப்ரெஷர் போடக்கூடாது. அந்த நம்பர் 5ல வந்துட்டு அவர் வந்துட்டாருன்னா எனக்கு என்னமோ அங்க கொஞ்சம் அவர் ப்ரெஷர் எல்லாமே ஆடலாம். இன்கேஸ் அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னாலும் அதுக்கப்புறமா அவரால் அடிக்க முடியும். அண்ட் அடுத்து நான் வந்துட்டு எய்தர் ஆஃப் டிம் டேவிட் ஆர் ரொமேரியோ ஷெப்பர்ட் ஆடுவேன். ஏன்னா லைக் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அந்த இதுக்காக தான், பவர் ஹிட்டிங்காக தான். யாரோ ஒருத்தர் பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொமேரியோ ஷெப்பர்டோட போகலாம், இல்லைன்னா டிம் டேவிட். அடுத்து குருணால் பாண்டியா. ஓகே ஓகே, அடுத்து குருணால் பாண்டியா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சாலிடா பேட்டிங் இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ் தயால், சுயாஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், ஹெசல்வுட் ஆர் நுவான் துஷாரா அந்த இடத்துல. அண்ட் இம்பாக்ட் அப்பா நான் ஸ்வப்னில் சிங் தான் கொண்டு வருவேன். ஸ்வப்னில் வந்துட்டு அவர் வந்துட்டு லக்கி சாம்ங்கிறத தாண்டி போன வருஷம் ரொம்ப டீசென்டாவே பண்ணாரு. ஸோ அவரை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு டீம் வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல சான்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட் இந்த டீமே பாருங்களேன் ஒரு மாதிரி பிரெட்டி செட்டில்டா இருக்கு. இதுல யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃபார்ம் அவுட்டோ இல்ல வந்துட்டு இன்ஜுரி ஆனாதான் பிரச்சனையை தவிர்த்து மற்றபடி செம செட்டில்டா இருக்கு. கண்டினியூஸ் ரன் எல்லா பிளேயருக்கும் கொடுத்தாங்க. ஒரு 2 மேட்ச் தோத்துட்டோன்னு வந்துட்டு லைக் டீமை மாத்தாம இதே 11ஸ்ல போனாங்கன்னா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போவாங்க ஆர்சிபி. ஆகாஷ்? ப்ரோ அதான் ஓபனர்ஸ் சார்ட்டட் அவுட். விராட் கோலி, ஃபில் சால்ட். நம்பர் 3 பட்டிடார், அவர் தான் என்னோட கேப்டனா இருப்பாரு இந்த சீசனுக்கு. ஏன் ஒரே ரீசன் அப்படின்னா விராட் கோலி ஒன்ஸ் போயிட்டாருன்னா திருப்பி வாங்குற பிளேயரா எனக்கு தெரியல கேப்டன்சி. நான் போயிட்டேன், நான் பிளேயரா சந்தோஷமா இருக்கேன், நான் ஒரு நல்ல பிளேஸ் ஹாப்பி பிளேஸ்ல இருக்கேன் அப்படின்றப்போ, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இவங்க வேணான்னு சொல்லல, இவர் வேணான்னு சொன்னாரு. அப்படின்றப்போ இதுக்கப்புறம் திருப்பி அந்த கேப்டன்சி எடுத்துட்டு ப்ரெஷர் எடுத்துட்டு அந்த கடைசி ஃபியூ டேஸ் ஆஃப் ஐபிஎல் லைஃப் ஃப்ரீயா பேட்டரா ஆடணும்னு நினைப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்றப்போ இப்போ ஒரு பேச்சுக்கு இப்போ நெக்ஸ்ட் இப்போ சாம்சனை உருவாக்குன மாதிரி, கில்ல உருவாக்குற மாதிரி, ருத்ராஜை உருவாக்குற மாதிரி ஆர்சிபியும் ஒரு இந்தியன் ஒரு அப்கமிங் யங் பேட்டரை உருவாக்கணும் கேப்டனா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்லாட்டுக்கு பட்டிடார் ரொம்ப டிசர்விங் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படின்றப்ப என்னோட கேப்டனா இதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு லாங் டேர்மா நான் பட்டிடாரை பார்ப்பேன். நம்பர் 3. நம்பர் 4 ஆப்வியஸா லிவிங்ஸ்டன். நீங்க லிவிங்ஸ்டன் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இறக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது, டிலே பண்ணாம. அப்படின்றப்போ 4 லிவிங்ஸ்டன். 5, 6, 7 பியூர்லி பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் ப்ரோ. இப்போ உங்களுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் போறாங்கன்னா ஜிதேஷ் சர்மா இறக்கும். ஏன்னா ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு ரொம்ப நல்ல ஸ்பின் ஹிட்டர். பட் குணால் பாண்டியா வந்து எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். இந்த மிடில் பிட்ச்லாம் உங்களுக்கு வந்து டியர் அவுட் ஆன அப்புறம் சைட்ல தான் ஆட போறாங்க. சைட் பிட்ச்ல ஆடுறாங்கன்றப்போ ஒரு சைடு சின்னதா இருக்கும், ஒரு சைடு பெருசா இருக்கும். அப்படின்றப்போ தான் உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டோட நீடு வரும். ஸோ அந்த டைமிங்ல ரொம்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, ரொம்ப சைட் பிட்ச்ல ஆடுறாங்கன்னா நான் குணால் பாண்டியா மேலே இறக்கி விடுவேன். அண்ட் அந்த ஒரு 5, 6, 7 சேம் ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் அண்ட் குணால் பாண்டியா. ஒருவேளை ஜிதேஷ் சர்மா சூப்பரா ஆடுறாரு, அவரோட பழைய ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா நான் டிம் டேவிட தூக்கிட்டு ஜேக்கப் பெத்தல் எடுத்துட்டு வந்துருவேன். ஏன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவர் அந்த அட் 5 பிளேஸ் ஆட முடியும். ஸோ ஜிதேஷ் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப குரூஷலா நான் பாக்குறேன். ஸோ 7 வரைக்கும் முடிஞ்சிருச்சு.
அண்ட் அகைன் 8 ஹேசல்வுட் தான் ஆடுவாங்க நான் நினைக்கிறேன் ப்ரோ. நுவான் துஷாரா எடுத்திருக்காங்க ரைட், பட் அவருக்கு வந்து எக்ஸ்போஷர் கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹேசல்வுட் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. சுயாஷ் சர்மா அவங்களோட 11ல கண்டிப்பா இருக்க போறாங்க. ஸோ ஸ்வப்னில் அண்ட் குருணால் வந்து 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அப்படின்றதுனால ஒரு வெரைட்டிக்காக எனக்கு தெரிஞ்சு அவங்க சுயாஷ் எவ்ரி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எஸ்ஐஆர் இருக்காரு, புவி இருக்காரு. இம்பாக்ட்ல ஆப்வியஸா மேபி ஸ்வப்னில் இல்லைன்னா மனோஜ் பண்டகே வந்து நிறைய பேர் நல்லா ரேட் பண்றாங்க. ஸோ எய்தர் ஆஃப் ஒருத்தர் வந்து அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர்ல இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸ்வப்னிலும் குருணால் பாண்டியும் ஒரே கமோடிட்டியா என்ன ஸ்டம்ப் போடுற போலர், அவர் லெக் ஸ்பின்னர் தானே? இல்ல லைக் உங்களுக்கு சுயாஷ் சர்மா வெரைட்டி அவர் தரல. எப்பவுமே அந்த ஒரு சீக்கா செட் சொல்ற மாதிரி தான் லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் மேட்ச் வினர்ஸ் மாதிரி சுயாஷ் சர்மா கிட்ட நல்ல ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்படின்றப்போ அவர் மேபி ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது ப்ரோ. பட் ஏன்னா அந்த பேட்டிங்காக மேபி அவங்க பேட்டிங் ஷார்ட்டடா இருக்குன்னா ஸ்வப்னில வந்து 8ல இறக்கி நீ வந்து ஒரு 6 அடிக்கணும்ன்ற அவசியம் ஏற்படாதுங்கிற பட்சத்துல நான் உங்க பாயிண்டோட அக்ரி பண்ணலாம். மேபி அது ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா ஸ்வப்னில யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவர் அந்த மாதிரி தான். அண்ட் அவர் வந்து ஒரு லக்கி சாமா தான் பாக்குறாங்க. லாஸ்ட் சீசன் வந்து அந்த லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் ஃபுல்லாவே அவரோட கான்ட்ரிபியூஷன் எக்கச்சக்கமா இருந்தது. வந்து ஒரு 10 பால் இருக்கப்போ 2 6 அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பவுலிங்ல இருக்கட்டும். ஸோ தட் அவரை எடுப்பாங்களோன்னு நினைச்சேன். அண்ட் இதுல யாருக்காவது டிபேட் பண்ணணும்னா டிபேட் பண்ணலாம், இல்ல வில் ஜாக்ஸ் வந்து கண்டிப்பா டச் பண்ணி ஆகணும். நிறைய பேர் அதை பத்தி டிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் சோசியல் மீடியாலும் வில் ஜாக்ஸ் விட்டது தவறு, இவங்க எம்ஐ மேனேஜ்மெண்ட் வந்து கை கொடுத்தாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அப்செட்டா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நம்ம லைவ்லயும் கேட்டுட்டு இருந்தாங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பிளேயிங் லெவன்ஸ்ல வேற யாருக்காவது ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா, இல்ல வில் ஜாக்ஸ் பத்தி போயிடலாமா? இல்ல Bro, again நான் நான் பிரபு சொல்றேன் bro ப்ரோ. தோணுது. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஸ்வப்னிலும் குணாலுமே ஒரே டைப் ஆஃப் பவுலர் தான். 2 பேரையும் ஒரே 11ல ஆட வைப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. குணாலுக்கு பேக்கப்பா எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியும் ஸ்வப்னில். எனக்கு தெரிஞ்சு குணால் தான் இல்ல ப்ரோ, ஸ்பின்னை லீட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஆப்வியஸா ப்ரோ. பட் ஆனா வந்துட்டு பேட்டிங் வேணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பா மேபி ட்ரை பண்ணுவாங்களோங்கிறது தான். இது ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தான், இதோட தான் போவாங்கன்னு இல்ல. இன்கேஸ் அவங்களுக்கு அந்த டவுன் வரைக்கும் பேட்டிங் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆப்வியஸா ஸ்வப்னிலோட போவாங்க. அண்ட் ஸ்வப்னில் நான் வந்துட்டு இம்பாக்டா தான் வச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்றது, லைக் இது பண்ணி தான் கொண்டு போவாங்க. நான் என்னோட கெஸ் இது. நான் முதல்ல மாதவன் கிட்டே ஒண்ணு கேட்கிறேன். ஆர்டிஎம் கார்டு போட்ட ஒரே ஒரு பிளேயர் அவர் தானே, 3 ஆர்டிஎம் கார்டோட போனாங்க. ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் மேபி அவர் மேல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்களோன்னு தோணுது. வேற ஒன்றும் இல்லை பெருசா. பட் நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி கமாடிட்டியா தெரியுறாங்க. சுயாஷ் வந்து பெட்டரா இருப்பாரு, அண்ட் சாஹல் வந்து எங்கா வந்து இங்க ஒரு லெக் ஸ்பின்னரா நல்லா பண்ணிருக்காருங்கிற பட்சத்துல அதுக்கு ஒரு லைட் டு லைட் ரீப்ளேஸ்மெண்டா சுயாஷா பார்த்தாங்கன்னா அவர் இம்பாக்ட் அப்பா யூஸ் பண்ணிப்பாங்க. வேற யாரையாவது மாத்திட்டு ஸ்வப்னில மாத்திட்டு வெறும் பேட்டிங் ஆடாம பவுலிங் போட மட்டும் வருவார். கேகேஆர்ல அதுதான் பண்ணிருக்காரு அவரு. ஆகாஷ் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? ஆமா ப்ரோ. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வந்து இப்போதைக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரே ஒரு குட்டி இஷ்யூவா நான் பாக்குறேன். நம்ம நினைச்சா ரொமாரோ ஷெப்பர்ட் எடுத்துட்டு வந்துட முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு பேலன்ஸை கலைக்கும். அப்படின்றதுனால ஜிதேஷ் சர்மாவோட ஃபார்ம் வந்து நான் ரொம்ப குரூஷியலா பாக்குறேன் ப்ரோ. அண்ட் குருணால் பாண்டியோட கான்ட்ரிபியூஷன் வித் பேட், இவங்க 2 இந்தியன் பேட்டர்ஸும் ஆர்சிபிக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க தைரியமா ஜேக்கப் பெத்தல், ரொமாரோ ஷெப்பர்ட், ஏன் 2 ஃபாரின் பேசர்ஸ் எடுத்துட்டு வர்றது, எனி ஆப்ஷன்ஸ் அவங்க யோசிக்கலாம். இப்போதைக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கம்மியா இருக்கிறதா நான் பாக்குறேன். அண்ட் அதை ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம் ஒன்ஸ் ஜிதேஷ் வந்து அவரோட பியூர் டேலண்ட்டை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா. ஓகே, ஸோ வில் ஜாக்ஸ் பத்தி வருவோம். வில் ஜாக்ஸ் எடுக்காததுக்கு முதல்ல எனக்கு இருக்க தாட் மட்டும் நான் சொல்லிடுறேன். மேபி நான் ராங்னா கரெக்ட் பண்ணுங்க. வில் ஜாக்ஸ் வந்து அந்த ஸ்லாட் தான் இஷ்யூ. அண்ட் அவங்க வேற டார்கெட்ஸோட வந்த பிளேஸ் கிடைச்சிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சு வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுதுன்னா ஃபில் சால்ட் மாதிரி ஒரு ஓப்பனர் வேணும், விக்கெட் கீப்பர் வேணும் அட் த டாப். அப்படிங்கிறப்போ நம்ம விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுலுக்கு போயிடுவாங்களோன்னு நினைக்கிறப்ப இல்ல ஃபில் சால்ட்டுக்கு வந்து ஆல் அவுட் போறோம் பொறுமையா இருந்து ஃபில் சால்ட் எடுத்துட்டாங்க. அண்ட் ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே இருக்காரு, ஒன் டவுன் தான் பட்டிட்டார் ஆடினா நல்லா இருக்கும். ஒரு ஸ்பின் ஹிட்டரா சரி, ஒரு பவர் பிளே முடிஞ்சதும் அந்த ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுங்கிறப்ப வில் ஜாக்கோட பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அவர் வந்து ஒன் டவுன் ஆட வைக்கணும்னு. அண்ட் இன்னைக்கு இன்னொன்னு ஆட் பண்றாரு, அவர் கேப்டனாவும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மேனேஜ்மெண்ட்டும் அதை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த பொசிஷனையும் கொடுத்துடணும், அப்ப ஒன் டவுன் தான் ஆடணும்னு. ஸோ அந்த கிளாரிட்டியோட ஆப்ஷனுக்கும் வந்திருக்க மாதிரி தெரியுது. நான் எந்தெந்த ஸ்லாட்டுக்கு எந்தெந்த பிளேயர் நான் டார்கெட் பண்றேன், என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பிளேயர்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா நான் வந்து அடுத்த டார்கெட்ஸை பத்தி யோசிக்கவே போறது இல்லை. மிச்ச டீம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வேற சில அனாலிசிஸ் வீடியோ போட போறோம். ஒரு ஸ்லாட்ல ஆடுற பிளேயரை 3 பேர் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல யார் எந்த ஸ்லாட்டுக்கு வர போறாங்க, எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்க, ஒரு பேலன்ஸ் கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்க டீம்லாம் இருக்கு. வேற ஆர்சிபி பாத்தீங்கன்னா இந்த ரோல் இவங்க தான் அப்படின்னு டிஃபைன் பண்ணி பிளேயர்ஸ் எடுத்து கரெக்டா இருக்கு ஸ்லாட்ஸ். அந்த மாதிரி இப்போ விராட் கோலி ஃபில் ஷாட் வராங்களா, பட்டிட்டார் வராங்க, லியோ லிவிங்ஸ்டனும் கிடைச்சிட்டாரு, வில் ஜாக்ஸ் எங்கேயோ வராரு, உங்களுக்கே தெரியும் ஆக்ஷன்ல. இப்ப இந்த 4 பேர் டாப் 4 ஃபிக்ஸ்டு. இப்போ எம்ஐ ஒண்ணு பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, ஹர்திக் பாண்டியாவோட ஒரு நாங்க பினிஷர் ஆக போறோங்கிற மாதிரி ஒரு இது, அது அவங்க போட்ட
போஸ்ட் வந்து கிரிப்டிக் போஸ்டா கூட இருக்கலாம். பட் எல்லாமே சோஷியல் மீடியா தான் சொல்றாங்க வில் ஜாக்ஸ் வந்து ஓபன் பண்ண போறது இல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் ஓபன் பண்ண போறாரு. ரிக்கில்டன் ஓபன் பண்ணிட்டு பினிஷரா டிம் டேவிட் ரோல தான் வந்து வில் ஜாக்ஸ் கொடுக்க போறாங்கன்னு. பட் வில் ஜாக்ஸ் வந்து ஒரு பினிஷரா இது வரைக்கும் ஆடி இருக்காரான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து நம்பர் ஓப்பனிங் 1 டவுன் 2 டவுன்ல கூட பண்ணிருக்காரு. கிஷோர் வந்து சொல்லிட்டே இருந்தா அவரு வில்லியம்சன் கொடுத்த ரோல் வந்து இங்கிலாந்து கொடுத்திருக்காங்க, 2 டவுன்ல நிறைய நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி. பட் ஒரு பினிஷரா நம்பர் 6 நம்பர் 7ல வந்து வில் ஜாக்ஸ் அவ்வளவு கீழே இறக்கி ஆட வச்சா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பண்ணது எனக்கு என்னமோ சரியும் தான் தோணுது. அவங்க கிளியர் பிளான்ஸோட போயிருக்காங்க, எமோஷன்ஸே பார்க்கல. இந்த பிளேயர் வந்து போனாட்டி நல்லா பண்ணிருக்காங்க, இந்த பிளேயருக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு, ஸ்டார்டம் இருக்கு, ஃபேன்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க, அந்த மாதிரி எந்த எசன்ஸும் பார்க்காம கிளியர் கட் பிளான்ஸோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பிளேயர் செகண்ட் டார்கெட் பிளேயர்னு போய் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிளேயர் கிடைச்சிட்டாங்களா, ஓகே செகண்ட் டார்கெட் பிளேயரே வேணாம்னு விட்ட மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மிஸ் தான் குருணால் பாண்டியாவை எடுத்து வாஷிங்டன் சுந்தர விட்டதுமே கூட தோணுது. வேற ஏதாவது பேசணும்னா பேசுங்க. வில் ஜாக்ஸ் ப்ரோ எனக்குமே சொல்லுங்க மாதம் ப்ரோ. சால்ட் வில் ஜாக்ஸ் 2 பேர்ல ஒண்ணு கிடைச்சா போதும்னு ஆக்ஷன் போன மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுல சால்ட் ஃபர்ஸ்ட் வருவே சால்ட் எடுத்துட்டு வில் ஜாக்ஸுக்கு அப்ப ஆர்டிஎம் போட்டு வச்சுக்கலாமேன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஎம் போட்டு மும்பை நம்ம தலையில கட்டுறேன்ட்டு விட்டாங்கன்னா அப்படியே ஸ்லாட்டு 5 கோடியும் நின்றுடும், பேக்கப்பும் எடுக்க முடியாம போயிடும். அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு தான் எனக்கு வேணாம் அப்படின்னு விட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ஓப்பனிங்குமே ஸ்டார்ட் எடுத்து பட்டிதார் எடுக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சும்மா இருக்கிறது சரிப்பட்டு வராது, அதனாலதான் விட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அவரோட கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, அவ்வளவு கீழே இருந்தாலும் தோணுது. மேபி மும்பை அவரை குரூம் பண்ணி பினிஷர் ஆகுறாங்கன்னா அப்ப வந்து அன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு இருக்க பாயிண்ட்ஸ் வச்சுதான் பேசுறோம். அவர் பினிஷரா ப்ரூவ் கூட பண்ணலாம். பட் ஆர்சிபி பிளான் வந்து கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜியோட வந்து எந்தெந்த ஸ்டார்ட்டுக்கு யாருன்னு எடுத்துட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ தட் ஒரு பிளேயர் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி மாதவன் சொன்னது சூப்பர் பாயிண்ட், எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. இப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஏத்தணும்னு சொல்லிட்டு இல்ல வேணா நீங்களே எடுத்துக்கோன்னு சொன்னா அந்த பிளேயரும் பெஞ்ச் பண்ணி நமக்கு ஸ்லாட்ஸும் அடி வாங்கி அண்ட் இன்னொரு ஒண்ணு இருக்கு, நம்ம வந்து ஒரு நல்லா பண்ண பிளேயர் எடுத்துட்டு பெஞ்ச் பண்ணா அது ஒரு ப்ரெஷர். ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்தா மாத்துங்கன்னு அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லாம ஒரு ஆப்ஷன் அணுகிருக்காங்க ஆர்சிபின்னு தோணுது எனக்கு. ஆகாஷ் ஏதோ சொல்ல நீங்க? ஆமா பிரதர், ஆப்வியஸா நீங்க அவரை இப்போ லிவிங்ஸ்டன் சால்ட் ஜாக்ஸ் 3 பேரையே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸே உடஞ்சிரும் நீங்க அவரை டீம் எடுக்கும்போது. அண்ட் இன்னொன்னு நான் பாக்குறேன் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. வில் ஜாக்ஸ் வரும்போது ஆர்சிபி கிட்ட இருந்த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் 12, அவங்க இன்னும் மினிமம் 6 பிளேயர் எடுக்கணும். அண்ட் அவங்க பட்ஜெட் 10 crores 6 பிளேயர் எடுக்கணும் மினிமம் நான் சொல்றேன். அதையும் தாண்டி 5 crores மும்பை சொல்லும் போது இவங்க ஒரு பேச்சுக்கு 7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, 6 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சிருக்கோங்க. 13 பிளேயருக்கு இவங்க வந்து டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் 4 கோடியில நீங்க ஒரு 5-6 குவாலிட்டி பிளேயர்ஸ் எடுக்கணும். அது வந்து நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்க பாத்தீங்க தேவ்தத் படிக்கல் மாதிரி பிளேயர் பேஸ் பிரைஸ் 2 crores வச்சிருக்காரு. அப்படின்றப்போ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். நீங்க வில் ஜாக்ஸ் வந்த இடம்ன்ற தாண்டி ஃபர்ஸ்ட் 10 crores தான் இருந்தது, எடுத்த நம்பர் ஆஃப் பிளேஸ் 12 அப்படின்றப்போ நீங்க எந்த ஆங்கிள் அவர் எடுத்திருந்தாலும் ஆர்சிபிக்கு அது வந்து லாஸ்ட் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கரெக்டான விஷயம் தான், எடுக்காம இருந்தது. நான் முன்னாடியே சொன்னதுதான், வில் ஜாக்ஸ் எடுத்தீங்கன்னா கீழே ஒரு கீப்பர் எடுக்கணும், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இவங்க மேலேயும் ஒரு கீப்பர் எடுத்துட்டாங்க, கீழேயும் ஒரு கீப்பர் எடுத்துட்டாங்க, நடுவில் லிவிங்ஸ்டனும் எடுத்துட்டாங்கன்றப்போ அங்க அவர் எடுக்கிறதுல வந்து அர்த்தமே இல்லை. எடுத்திருந்தாலும் திட்டிருப்பாங்க, இதுக்கு இந்த 3 பேர்ல 2 பேர் தான் ஆட போறீங்க, எதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு. ஸோ ஆர்சிபி நம்ம எது பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாம ஒரு லாஜிக்கல் மூவ் பண்ணும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணா பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது ப்ரோ. இல்ல ப்ரோ, அதேதான் ப்ரோ, பியூர் அவுட் ஆஃப் எமோஷன்ஸ் தான் ப்ரோ ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. லைக் என்ன சொல்றது, கேஎல் ராகுல் வேணும் டெஸ்பரேட்டா இருக்கிற மாதிரி ஒரு எமோஷன்ல வில் ஜாக்ஸ் நல்லா பண்ணாரு, விராட் கோலியே வந்துட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு அவர் அடிக்கிறத பார்த்து அப்படின்ட்டாங்க. பட் ஆர்சிபி இந்த வாட்டி அந்த பியூர் அந்த எமோஷன்ஸுக்குன்ட்டு போல, அதுவே அவங்க வந்துட்டு லைக் என்ன சொல்றது ஒரு கப் வின்னிங் மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்கிறது ப்ரூவ் ஆயிடுது. லியம் லிவிங்ஸ்டன் சேம் கமாடிட்டி தான், அந்த லியம் லிவிங்ஸ்டன் பட் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாரு, உங்களுக்கு கீழே இறங்கி ஆடுறாரு. வேற வில் ஜாக்ஸ் வந்துட்டு போன வாட்டி எல்லாம் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, வில் ஜாக்ஸோட பொசிஷன் ஓப்பனிங் தானே, நீங்க ஏன் ஓப்பனிங் இறக்கி விடல அப்படின்னு தான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது வில் ஜாக்ஸை விட வில் சால்ட்டை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவர் அந்த கீப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு செக் பாக்ஸையும் டிக் பண்றாருங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு லைக் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு லைக் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறத தாண்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேற வில் ஜாக்ஸுக்கு டீம்ல இடம் இல்ல. அண்ட் ஆகாஷ் ப்ரோ தெளிவா சமரைஸ் பண்ணிட்டாரு, அந்த இடத்துல வந்துட்டு 5.25 சீனாலே அது ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அந்த பிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டு பர்ஸ் காலியா இருந்தா அது வேற மாதிரி பேக்லாஷ் ஆயிருக்கும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது குட் மூவ் தான், ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அது மேபி வந்து அங்க நடந்த விஷயங்களால கூட அது எமோஷனலி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேயர் கொடுத்துட்டீங்களே அவங்க கை கொடுத்த மாதிரியும் அது கன்வே ஆயிடுச்சு, எழுந்து போய் கை கொடுத்துட்டு பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி. அது இல்ல விஷயம். அதனாலதான் அது மேபி மிஸ்இன்டர்பிரட் ஆயிருக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ பட் அங்க கிளியர் ஸ்ட்ராட்டஜிஸோட போயிட்டு தான் அவங்க அணுகிருக்காங்க ஆப்ஷன்ஸ்ன்றத ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. ஒரு வெல்கமிங் மூவ். ஏன்னா ஆர்சிபி தான் இப்படிதான் பண்ணும், ஆர்சிபினா ஆப்ஷன்லயே வந்து கோட்டை விட்டுருவாங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தாண்டி இப்படி ஒரு ஆப்ஷன் அவங்க பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணும்.
எனக்கு என்னமோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கப் லோடிங் வித்தின் 3 இயர்ஸ்ன்ற மாதிரி தான் தோணுது. ஒரு கப்பாவது அடிக்க தான் போறாங்க 3 இயர்ஸ்னு என்னோட கட் ஃபீல். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வாட்டி சொல்றேன், திருப்பி திருப்பி அதே சொல்லணும்னு இல்ல, ப்ரூவ் பண்ணணும்னு வில் இருக்க பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தட் அவங்க எல்லாம் ஒரு டீமா பைண்ட் ஆனாங்கன்னா சூப்பர்வா இருக்கும்ன்றது என்னோட கருத்தா இருக்கு. உங்களோட ஃபினிஷிங் தாட் சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். அதேதான் ப்ரோ, லைக் அவங்க மென்டாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன சொல்றது, பிக் நேம்ஸ் அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்துட்டு போயிட்டு பணத்தை கொட்டாம சென்சிபிளா ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, வழக்கமா வந்துட்டு லைக் என்ன சொல் கிறிஸ் கெயில், ஏபிடி இல்ல ஒரு ஹெட்மயர் அந்த மாதிரி பிக் நேம்ஸ்க்கே போயிட்டு இருந்தாங்க. வேற இப்ப வந்துட்டு ஒரு அண்டர் டாக்ஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப வந்துட்டு டிம் டேவிட் வந்துட்டு ஒரு அண்டர் டாக் தான். அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு, பட் அவர் ப்ரூவ் பண்ணாதான் அவர் கண்டிப்பா சூப்பரான பெரிய பிளேயரா வந்துருவார். ஸோ அப்படி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க கண்டிப்பா. ஸோ தினேஷ் கார்த்திகோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு. தினேஷ் கார்த்திக் சம்திங் ஏதோ பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு வந்தோம், தினேஷ் கார்த்திக் வந்துட்டு அந்த ஆக்ஷன் பேடல்ல பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஆர்சிபி டிஸ்கஸ் பண்ற அந்த போஸ்ட் எல்லாம் போட்டா இருக்க மாதிரி லைக் அவரோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு வெல்கமிங் மூவ். எனக்குமே அதான் ஆசை. ஸோ எனக்கு இன்னும் என்ன ஆசைனா வந்துட்டு விராட் கோலி கேப்டன்சி எடுத்து அவர் வந்துட்டு அந்த ஐபிஎல் டிராஃபி அவர் கேப்டனா அடிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு லாங் டிராஃபி டிராட் அவருக்கும் வந்துச்சு. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் ஒரு 2024 வேர்ல்டு கப் ஜெயிச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது 3 வருஷம் நான் ஆட போற கடைசி 3 வருஷம் என்னால ஏதோ முடிஞ்சதை நான் வந்துட்டு ஆர்சிபிக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னா, ஏன்னா அவர்கிட்ட டெஸ்பிரேஷன் இருக்கு. நம்ம இப்ப வந்துட்டு இதுல பார்த்தோம், டெஸ்பரேட்டா அந்த ஒரு 100 அடிச்சுட்டு அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஒரு ஹங்கர் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஹங்கரோட ஐபிஎல்லையும் இறங்கினாரு அப்படின்னா அதுல ஒரு டிராஃபி கிடைச்சா எனக்கு வந்துட்டு as a விராட் லவ்வரா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு நான் என்னோட ஃபினிஷிங் டாட்ச் முடிச்சுக்கிறேன். ப்ரோ நானும் தர்ஷன் சொன்னதை அப்படியே சொல்லலாம்னு வந்தேன். சொல்லுங்க. அப்படியே கட்டிடர் கேப்டன்சி கொடுக்கறதுக்கு அவர் கேப்டன் பண்ணலாம், ஓகே, ஆனா கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு எனக்கு சொல்லுது. லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் கோலிக்கு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா அதோட மெகாக்ஷனை திருப்பி எடுத்து வரமாட்டாருன்னு எனக்கு தோணுது. அதனால லாஸ்ட் 3 இயர்ஸ் இவ்வளவு நாள் விளையாடிட்டு ஒரு கப் இல்ல, பேட் கேப்டன் பேர் வந்துச்சு ஐபிஎல்ல. 3 இயர்ஸ் நல்ல ஸ்குவாட் வர வச்சிருக்காங்க. இப்படி கேப்டன்சி பண்ணி வின் பண்ணி ஒரு நல்ல பிளேயரோட போனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு கேப்டன்சி கொடுப்பாங்க. அது இல்லாம கேப்டன்சி கொடுத்தா இன்னும் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் பம்ப் ஆயிடுவாங்க. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆகாஷ் உங்களோட தாட்? ப்ரோ விராட் கேப்டன் ஆனா நானும் ரொம்ப பயங்கரமா ஹாப்பியாவேன். நானும் எழுந்து குதிச்சு டான்ஸ் ஆடுவேன், அதுல டவுட்டே இல்ல. பட் பிராக்டிக்கலா வீடியோ எடுத்து அனுப்புங்க எங்களுக்கு, எழுந்து குதிச்சு டான்ஸ் ஆடுறத. விராட் இல்ல ப்ரோ, விராட் ஆஸ் a பர்சனா எப்படி அப்ரோச் பண்ணிருக்காரு இந்த கேமை வந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்றப்போ ஒன்ஸ் வெளியே வந்துட்டாருன்றப்போ திருப்பி வரக்கூடிய பிளேயரா இவரு எனக்கு தெரியல. வந்தா நானுமே எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஆவேன். ஒருவேளை இல்ல அப்படின்னா நீங்க க்ரூம் சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலா நடுவுல டூப்ளசிஸ்க்கு வந்துட்டு இன்ஜுரி ஆச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாண்டின் கேப்டனா விராட்டை தான் கொடுத்தாங்க. சோ அப்ப அந்த 2 மேட்சுக்கே அவருக்கு ஆர்வம் இருக்குங்கிறப்போ ஒரு லாஸ்ட் 3 நான் என்ன சொல்றேன், பட்டிதரை விட ஆக்சுவலா ஜிதேஷ் சர்மா கூட வைஸ் கேப்டனா பண்ணிருக்காரு. பட் எனக்கு யாருமே வேணாம், விராட் கோலி பண்ணணும். விராட் கோலி இந்த 3 வருஷம் அவரோட ஃபுல், ஏன்னா அவர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், அவர் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு, ஒரு வேர்ல்டு கப் கிடைச்சது. சோ அந்த மாதிரி கொடுத்து பாப்போமே. நீங்களும் கன்வின்ஸ் ஆகுங்களே இந்த ஒரு பாயிண்ட்ல, விராட் கோலி இருக்கட்டும், விராட் கோலி பண்ணட்டும் அப்படின்ட்டு. இவ்வளவு நாள் கன்வின்ஸ் ஆகாம இருக்கீங்க ப்ரோ. அவர் பண்ணணும் தான் அப்புறம் ஏன் ஆசையும். அப்ப பண்ணணும்னு சொல்லி முடிங்க. நீங்க பட்டிதருக்கே போகாதீங்க. பட்டிதர் நல்ல பிளேயர், பட்டிதர் மேல பிரஷர் போட வேணாம், விராட் கோலி கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிங்க. இல்ல ஒரு வாட்டி தான், அதெல்லாம் ட்ரேட் மார்க் ஒரு வாட்டி தான். செகண்ட் வாட்டி போட்டா காப்பிரைட் கோலி விட்டு போகும்போது அந்த டைம் இருந்த சிச்சுவேஷனே வேற ப்ரோ. ஆனா டெஸ்ட் மேட்ச்ல அந்த கேப்டன்சி கான்ட்ரோவர்சி, அப்புறம் அவர் விட்டு அவர் மனசு உடைஞ்சு போன மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ ஃப்ரீயா 3 இயர்ஸ் பண்ணிட்டு போலாம். பிரஷர் இல்ல, அவர் சுத்தி ஆடுற பிளேயர்ஸ் அவருக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஃபில் சால்ட் அடிக்க போவாரு, பட்டிதர் அடிக்க போவாரு, லிவிங்ஸ்டன் அடிக்க போவாருங்கிறப்போ இவர் டைம் எடுத்து 17வது ஓவர் ஆடிட்டு அடுத்த 3 ஓவர்ல வந்துட்டு அவர் என்ன சொல்றது, ஒரு 40 பால் 80 ரன், அந்த 40 பால் 80 ரன் 200 ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 50 பால்ஸ் 18 அடிச்சாருன்னா கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க காம்பன்சேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டன்சி எடுத்து ஒரு ஃபயரா ஆடி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2016 மாதிரியாவது வர ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2016 ரீக்ரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு கப் அடிப்போம். அந்த மாதிரி மென்டாலிட்டி தான், வேற எதுவுமே கிடையாது. ஆகாஷ் ப்ரோ உங்க ஃபைனல் தாட்ஸ் அதுதான். விராட் கோலி தான் கேப்டன். நீங்க எந்திரிச்சு டான்ஸ் ஆட போறீங்க, அதை வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் போட போறீங்க. நம்ம MCGCல போட போறோம். சோ அதோட முடிச்சுக்கலாம். கேப்டன்சி ஓகே. நான் இன்னொரு பாயிண்ட் மெயினா சொல்ல வந்து என்னன்னா, புவி தான் ப்ரோ முக்கியமான கீ பாயிண்ட். ஒன்ஸ் புவி அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாருன்னா டீம் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணும். ஏன்னா அவங்க கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் கிடையாது. குணால் பாண்டியா 4 ஓவர் 30 ரன் போடுவார், நானே சொன்னேன். பட் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுப்பாரா குரூஷியல் ஜங்ஷன்ஸ்ல? கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு சுயா சர்மா ஹிட் ஆர் மிஸ், உங்களுக்கு மேபி ஒரு டக்குன்னு ஒரு 2 for 12 எடுக்கலாம், இல்லைன்னா 0 for 45 போகலாம். உங்களுக்கு அந்த ஒரு டெட்லி ஸ்பின்னர் காம்போ கிடையாது. அப்படின்றப்போ புவியோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இருந்த கடைசி 4-5 இயர்ஸை விட இந்த இயர் போலிங் அட்டாக் ஒரு 3 மடங்கு பெட்டரா இருக்கு.
பட் கம்பேரிங் டு அதர் டீம்ஸ் பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கீழே தான் இருக்கு. சில டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் bowling அட்டாக் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்றப்போ புவியோட ஃபார்ம் தான் இந்த சீசன் ஆர்சிபிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ண போகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ப்ரோ. அண்ட் இன்னொன்னு ஆட் ஆன் பண்றேன். மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தா யுஸ்வேந்தர் சகல் வந்துட்டு ஒரு கமாடிட்டியா வந்தார். மும்பை இந்தியன்ஸ் தான் குரூம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். சோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு சுயாஷ் சர்மா வராரு. சோ விராட் கோலி எப்படி சகலை பண்ணாரோ அந்த மாதிரி சுயாஷ் சர்மாவையும் பண்ணி விட்டு ஒரு டெட்லி பவுலர் ஆக்கி விட்டாருன்னா அதுவும் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஆசை தான், வந்துட்டு அப்படியே ரெப்ளிகேட் ஆகும்லாம் நினைக்காதீங்க. சோ இதெல்லாம் ஒரு ஆசை தான். இவ்வளவு வருஷமா நம்ம ஆர்சிபி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி செட்டில்டான ஒரு ஸ்குவாட்ல போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது பிளேயிங் லெவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிளேயிங் லெவன்ல எதுவும் குறைச்சல் கொடுக்காம தேவையில்லாம ஒரு 2 மேட்ச் இது பண்ணிட்டாருன்னா டீம்ல இருந்து எடுக்காம பேக் பண்ணி கொஞ்சம் ஆடிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸா அவங்க பண்றதே அந்த தப்பு தான். லைக் ஒரு ஆக்ஷன்லயே வந்துட்டு லைக் என்ன சொல்றது, கொஞ்சம் பிக் நேம்ஸ்க்கு செலவு பண்ணிட்டு மத்த பிளேசஸ் ஃபில் பண்ணாம விடுவாங்க. சோ இந்த வாட்டி எல்லாம் வந்துட்டு திரும்ப ஒரு கூடி வந்திருக்கு. போன வாட்டி எப்படி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கடைசி நேரத்துல கூடி வந்துச்சோ இந்த வாட்டி அது ஸ்டார்டிங் ஒரு ஆக்ஷன் ஃபேஸ்ல இருந்தே வருது. சோ ஒரு மேட்ச் அதே மாதிரி லீக் ஃபேஸ்லயும் நல்லா விளையாண்டு பிளே ஆஃப்ஸும் நல்லா விளையாண்டு கப் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அது வந்துட்டு டு பி ஆனஸ்ட் as a சிஎஸ்கே ஃபேனா ஆர்சிபி வின் பண்ணா நானும் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பேன். ஓகே ஆக்சுவலி கேளுங்க மாதவன். இல்ல வெங்கடேஷ் ஐயருக்கு கேகேஆரும் ஆர்சிபியும் போனாங்கல்ல, அவ்வளவு பிரைஸ் போனாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அப்படி போகும்போது அவரோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபர்ஸ்ட்ல. இல்ல ஆக்சுவலா கேகேஆருக்கே வந்துட்டோம் எவ்வளவு பிரைஸ் போனாலும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, இல்ல அவங்க கையில விட்டுலாம் அப்படின்னு தோணுச்சா? இல்ல கண்டிப்பா எடுத்துருவாங்கன்னு தான் ப்ரோ நானுமே சொல்லிட்டு இருந்தேன். கேகேஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போனாடி ஸ்டார்க் எடுத்து போவே தெரிஞ்சிருக்கும். அவங்க இந்த பர்ஸ் அப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு இந்த பிளேயர் வேணும்னா நான் இந்த எக்ஸ்ட்ரீம் கனா போவேன், அந்த மாதிரி தான் போவாங்க. அண்ட் இது வந்து ஆக்சுவலா ஒரு பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு இன்னொரு நம்பிக்கை, நம்ம டீமுக்கு இன்னும் அதிகமா உயிரே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் தரும். நம்மள ஃபர்ஸ்ட் பேஸ் பிரைஸ்ல யாருமே எடுக்காதப்போ 20 lakhsல எடுத்தாங்க. நம்மளை நம்பி ஒரு டீம் ஓபன் பண்ண வச்சாங்க. இந்தியாவோட அடுத்த போஸ்டர் பாய் கில்ல தாண்டி என்ன ரீடைன் பண்ணாங்க. அப்படின்றப்போ அடுத்து இப்போ ஒரு விஷயமா அவர் வந்து கேகேஆர் பயங்கரமா ட்ரீட் பண்றாங்க. விக்கி ப்ரோ சிரிக்கிறாரு. இல்ல ஆக்சுவலா அந்த டைம்ல ரிட்டென்ஷன்ல நீங்க கில்ல விட்டது அந்த டைம்ல ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா தான் இருந்தது. அது உண்மைதான். பட் ஆனா ரேவந்த் அதுக்கு ஒரு ஆங்கிள் சொன்னாரு. 24 கோடி ரூபாய் கொடுத்து நம்மள வாங்கவும் வாங்கிட்டு கேப்டன்சியும் பண்ண வச்சுட்டு அது வந்து அவர் ஷோல்டர் மேல ஒரு எவ்வளவு பெரிய பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கோம். அப்படியே அழிக்கிற போது அவர் ஏன் பயமா இருக்கு அப்படின்னாரு. அவருக்குமே வெங்கடேஷ் ஐயர் பிடிக்கும், உங்களுக்கு தெரியும்ல. பட் ஒரு வீடியோ பேசிட்டு டாப் 5ல வெச்சாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இனிஷியலி ஸ்ட்ரகிள் இருக்குதான் செய்யும். எனி அப்கமிங் கேப்டன் நம்ம ருத்துராஜ் பார்த்தோம் போன சீசன் கேப்டன்சில ஆபீஸா ஸ்ட்ரகிள் பண்ணாருன்றப்போ யாராவது எடுத்த சீசனே சூப்பரா பண்ணிட போறது இல்ல. கேகேஆருக்கு அந்த ஒரு லக்ஸரி இருக்கு, இந்த சீசனே கப்பு வேணும் அப்படின்ற ஒரு இது இல்லனால அவங்க ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு கேப்டனை பாக்குறாங்கன்ற நம்ம வந்து கேகேஆர் எபிசோட்ல பேசிப்போம். அண்ட் எனக்கு வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபி எடுத்தாங்கன்னா ஆக்சுவலா வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருந்தாங்கன்னா கூட நான் எங்க ஃபிட் இன் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல ப்ரோ. ஏன்னா அந்த டைம்ல ஆல்ரெடி நீங்க சால்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்றப்போ வெங்கடேஷ் ஐயர் எங்க ஃபிட் ஆவாரு அப்படின்னு தெரியாம நான் யோசிச்சு ஆர்சிபி ஏன் போறாங்க அப்படின்றத எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் லிவிங்ஸ்டனுக்கும் அடுத்துதான் வந்தார் வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஷோரா இல்ல வெங்கடேஷ் ஐயர் செட் நம்பர் 4, இவர் விக்கெட் கீப்பர் செட் நம்பர் 5 ஃபில்சால்ட்க்கு முன்னாடி வெங்கடேஷ் ஐயர் வந்தாரு. ஓ ஆனா லிவிங்ஸ்டன் முன்னாடி எடுத்துட்டாங்க. லிவிங்ஸ்டன் செட் 3 செகண்ட் செட்ல எடுத்துட்டாங்க. தேர்ட் செட்டா அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா விக்கெட் கீப்பர் ஸ்லாட் ஒருத்தர் நீங்க மேல ஆட வைக்க போறீங்க. அப்ப அதுவே 4 பேர் ஆயிடும். வெங்கடேஷ் ஐயர் எடுத்தா எங்க ஆட வைப்பீங்க? அது 20 இல்ல எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயரும் ஃபில்சால்ட்டும் மட்டும்தான் ஒரு ஃபேமஸ் கமாடிட்டின்னு இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல அவங்க போன மாதிரி இருக்கு. வேற யாருமே அந்த பிக் நேம்ஸ்க்குனே போல பாருங்களேன். ஃபில்சால்ட் அண்ட் இதுக்குதான் இஷான் கிஷானுக்கு பிட் பண்ணல, ஸ்ரேயஸ் ஐயருக்கு பிட் பண்ணல, ரிஷப் பண்ட்டுக்கு பிட் பண்ணல. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க மென்டாலிட்டிலேயே வந்துருச்சு, நம்ம பெரிய நேம்ஸ்க்கு திரும்ப போவேனா ஒரு நார்மல் பிளேயர்ஸ் எடுப்போம் அப்படின்ட்டு. சோ அங்க சுத்தி இங்க சுத்தி திரும்ப ஆர்சிபியோட பாசிட்டிவ்லயே நான் பேசுறேன். சோ கண்டிப்பா அது வந்துட்டு அவங்களுக்கு இந்த சீசன் எமோஷன்ஸ்க்காக கேஎல் ராகுல் ஒரு 20 crores போய் எடுத்துருவாங்களோ, அப்புறம் ஸ்குவாட் பில்ட் பண்ணாம பழைய மாதிரி ஒரு டம்மி போனிங்க வச்சு திருப்பி எல்லாம் வாங்கி அவர் கூட பிட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுலுக்கு பிட்டே போடலன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி ஆக்சுவலா. சோ அதனால அதுவே அது ஒரு வெல்கமிங் மென்டாலிட்டி ஃப்ரம் ஆர்சிபி. சோ கண்டிப்பா இந்த ஒரு 3 சீசன்ல கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு என்னோட பினிஷிங் தாட்டை திரும்ப சொல்லி நான் முடிக்கிறேன். அதுல ஆக்சுவலி என்ன சேஞ்சஸ் பார்க்க முடியுது அவங்க கிட்ட இருந்து. ஆஃப் த ஃபீல்டு என்னென்னலாம் தவறு செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டா மாத்தி இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும்ன்ற ஸ்ட்ராட்டஜிஸோட வந்திருக்காங்க. சோ அது ஆன் தி ஃபீல்டுமே ரிஃப்ளெக்ட் சொல்லுங்க முதல்ல. இப்ப சென்னை மாதிரி ஒரு பிச்சில போய் விளையாட போறோம் அப்படின்னா ஆர்சிபி கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னது எனக்கு. ஸ்பின்னிங்கும் அவ்வளோ இல்லவே இல்ல. இல்ல மாதவன் ப்ரோ ஆப்வியஸா ப்ரோ கஷ்டப்படுவாங்க. அங்க ஒரு 2 points போனா போகட்டும்ன்ற ஹோம்ல ஜெயிக்கட்டும். அதே மாதிரி லக்னோ பிச்சும் அதே மாதிரிதான். ஆமா நீங்க இல்ல நீங்க ஒரு 7 கேம்ல ஒரு 6 கேம் ஹோம்ல வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவேல ஏதாவது ஒரு 2 மேட்ச் ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பேட்டே வரும்.
அது வராமலாம் இருக்கவே இருக்காது. ஆப்போனன்ட்ஸ்க்கு ஒரு பேட் டே ஒரே வரும். ஒரு பெரிய கர்சி ஆர்சிபிக்கு என்னன்னா அவங்களுக்கு ஹோம் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். அங்க சின்ன கிரவுண்டு வரவங்க எல்லாம் வந்து எக்கச்சக்கமா ரன் அடிச்சு அதனாலதான் அவங்க அதை தாண்டி அவங்க பிளே ஆஃப்ஸ் எத்தனையோ தடவை வந்திருக்காங்க. இல்ல அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த குட்டி கிரவுண்ட்ல அவங்க வந்து ஹோம் கேம்ஸ் வந்து ஒரு 5-6 கேம்ஸ் வின் பண்ணி வருது. சோ இங்க எப்பவுமே நம்ம ஹோம் டீமுக்கு ஏத்த மாதிரி ஹோம் கேம்ஸ்க்கு ஏத்த மாதிரி டீம் தான் செட் பண்ணணும். சோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம 7 ஹோம் கேம்ஸ்ல 5-6 ஜெயிச்சிட்டோம்னா அங்க இருந்து பிளே ஆஃப்ஸ் வந்து போறது உறுதியாயிடும். சோ பிளே ஆஃப்ஸ்க்கு போற டீம் எடுத்துடணும். அதுக்கு மேல 2 குட் டே ஆர் பேட் டே எனிதிங் கேன் ஹேப்பன். சோ அதுதான் நம்ம பெருசா பார்க்கணும். நீங்க அதை பத்தி வரி பண்ணிருந்தீங்க ஏக்நாத் ஸ்டேடியம் சேப்பாக பத்தியும். ஓகே, அதான் நான் முன்னாடி சொன்னதான் திருப்பி சொல்றேன். சேஞ்சஸ் வந்து தெரியுது, ஆப்வியஸா தெரியுது பாக்குறப்ப ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லயே. ஸோ அது அவங்களோட பிளேயிங் லெவன்ஸ்லயும் அவங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்கறதுலயும் ஃபீல்டுலயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா விராட் கோலி எப்படி T20 வேர்ல்டு கப் வந்து அவரோட லாஸ்ட் கேம்ல அட்லீஸ்ட் வின் பண்ணிட்டு ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைச்சதோ அதே மாதிரி கண்டிப்பா ஒரு IPL கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது இந்த 3 வருஷத்துல என்னைக்கணும் நடக்கலாம், எப்பயாவது நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க இருந்து அவங்க க்ரூம் பண்ணணும் கரெக்டா. நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பேக் பண்ணுங்க, கண்டிப்பா டிராஃபி உங்க தேடி வரும் என்று நினைக்கிறேன். With that note, we can finish this video. நினைக்கிறேன் நெக்ஸ்ட் முடிச்சிடலாம். நீங்க 10 டீம்ஸோட ஸ்குவாட் பாத்துட்டீங்க. RCB பிளே ஆஃப்ஸ் போவாங்களா மாட்டாங்களா? மோர் தென் வந்துட்டு போவாங்களா மாட்டாங்களா இன்னொன்னு இல்ல நம்ம அதர் 9 டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது சொல்றேன். நம்ம வந்து இப்போ RCB டீமை பார்த்துட்டோம், மற்ற டீம்ஸை பத்தின ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸ்குவாடை வச்சு. அப்படின்றப்போ பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறேன். நான் இதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன், வேற ஏதாவது ஒப்பீனியன் இருக்கவங்க சொல்லுங்க. நான் சீரியஸ்லி CSK அண்ட் RCB ஸ்குவாட் மட்டும் தான் 11 பார்த்திருக்கேன். அந்த 2 வீடியோ தான் இப்போ பண்ணிருக்கோம். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்றேன். ஏன்னா ஒரு சும்மா லேமா இந்த பிளேயர் எடுத்திருக்காங்க 11 செட் பண்ணாதான் அந்த 11 எப்படி இருக்கு, அதுல என்ன லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு தெரியும். சோ இப்போதைக்கு நான் இதுல கருத்து சொல்ல விருப்பப்படல. எல்லா வீடியோ முடிச்சு நம்ம மேபி எந்த டீம் டாப்ல பினிஷ் பண்ணுவாங்க, டாப் 5 பாட்டம் 5 கூட நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம். நீங்க கண்டிப்பா இதை டிஸ்கஸ் பண்ணி நான் ஒப்பீனியன் சொல்றேன். இல்லைன்னா சரியா இருக்காதுன்னு தோணுது என்ன பொறுத்த வரைக்கும். See, more than a guessing or prediction, I want to see RCB in playoffs because of their mentality. அவங்க ஏதோ சம்திங் நியூவா ட்ரை பண்ணிருக்காங்கங்கறனால சரி ஓகே போகட்டும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். பட் போவாங்களா தெரியாது. அது வந்துட்டு மத்த எல்லா எப்பவுமே அவங்களுக்கு பிரச்சனையாவே இருந்தது ப்ரோ. நம்ம போகணும்னு நினைக்கவே வேணாம். நான் தான் சொல்லியிருக்கேன், CSK MIக்கு அடுத்து அதிக நம்பர் ஆஃப் பிளே ஆஃப்ஸ் போன டீம் RCB தான். கப் அடிக்கணும்னு அதுதான் சொல்றேன், திரும்ப அதான் சொல்றேன். மென்டாலிட்டி மாறி இருக்கு. அதான் மென்டாலிட்டி இப்ப மாறி இருக்கு அப்படிங்கறதுனால அங்க ஒரு மாற்றம் வரலாம், அங்க ஒரு மாற்றம் சொல்றதுக்கு இன்னொன்னு பதில் சொல்ல நினைக்கிறேன். அது யார் கேப்டன்ன்றத பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். RCB ஸ்குவாடே பார்த்தா கூட ஒரு பர்டிகுலர் கேப்டன்சி கொடுத்து அவர் என்ன மூவ்ஸ் பண்றாருன்றது பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சோ அதுவுமே ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல வந்து தாட் எனக்கு. அதான் அது கரெக்ட். பட் நான் வந்துட்டு மோர் தென் ப்ரெடிக்ஷன் என்னோட ஆசையை முன் வச்சேன். நடந்தா ஹாப்பியா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் அதான் ப்ரோ, அவங்க ஏதோ சம்திங் சேஞ்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காகவாது அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுப்போம். சரி போங்க, நீங்க போங்க கப் அடிங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு கிரெடிட் அவங்களுக்கு கொடுப்போம். அது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இந்த மென்டாலிட்டி தான் இப்போதைக்கு ஒரு சேஞ்ச் ஆடிருக்காங்க. இது வந்து அவங்க பிளேயர்ஸ் பேக் பண்றதுலயும் காட்டினாங்க. கண்டிப்பாக 3 வருஷத்துல ஒண்ணு இருக்கு. அதுவும் இந்த வருஷம் வந்துட்டு கண்டிப்பா ஏதோ சம்திங் அவங்க டிஃபரன்ஸா காட்டுவாங்க அப்படிங்கறது எனக்கு தோணுது. சொல்லுங்க ஆகாஷ் ப்ரோ. சாரி இல்ல ஆடியன்ஸ்க்கு ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன CSKலயே மைக்ரோஸ்கோப் பண்ணி ஒரு மைனஸ் பார்த்தாங்க, RCBல என்ன இவங்க மைனஸே பேசல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கரெக்ட் தான். RCBயோட மைனஸ் நம்ம நினைச்சா குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா இருக்கு, மேஜர் இஷ்யூஸே இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இத்தனை வருஷத்தோட இந்த வாட்டி மெகா ஆக்ஷன்ல ப்ராப்பரா செட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ அதை அப்ரிஷியேட் பண்றோம். CSK மாதிரி டீம் வந்து எப்பவுமே எந்த விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் தவற விட்டது இல்ல. சோ விடும்போது இங்க ஒரு குட்டி மைனஸ் இருக்கே அப்படின்னு அதை சொன்னாங்க. RCBல மைனஸ் இருக்கா கேட்டா கண்டிப்பா மைனஸ் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா பேசலாம். பட் இது போன சீசனை விட பெரிய அப்கிரேடா தெரியறதுனால அது வந்து இங்க பெருசா டிஸ்கஸ் பண்ணல. சோ அதையும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அதான் டு பி ஆனஸ்ட் நான் அதுக்கும் நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு CSKல ஏன் பாக்குறோம்னா ஒரு 5 டைம் சாம்பியன் வின்னிங் சைடு அவங்க பண்ணிருக்கிறது வந்துட்டு லைக் ஒரு பிளண்டர் மாதிரி தான். அது அந்த இடத்துல அந்த என்ன வந்துட்டு நாங்க தப்புன்னு சொன்னோமோ அது வந்துட்டு ஒரு பிளண்டர் தான். வேற RCBங்கிற டீம் இவ்வளவு வருஷமா அவங்க தப்பு மட்டுமே பண்ணிட்டு வந்துட்டு இப்ப எல்லா செக் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு பாராட்டுற விதமா அதை பாராட்டி தான் பேசணுமே தவிர்த்து அதுல வந்துட்டு நம்ம குறை கண்டுபிடிக்க கூடாது. சோ அப்படி இருக்கும்போது அந்த அப்கிரேடேஷனுக்கு ஏத்த ஒரு கிரெடிட் கொடுக்குறோம். வேற CSKக்கு இது பண்றோம். சோ அடுத்து MI வீடியோல கண்டிப்பா மைக்ரோ மேனேஜ் பண்ணுவோம். சோ அதுக்கு வந்துட்டு கோச்சுக்காதீங்க. ஓகே மாதவன், உங்களுக்கு ஏதாவது ஃபினிஷிங் தாட்ஸ் இருக்கா? ஃபினிஷிங் தாட்ஸ்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் போகுது. சொல்லிடுறேன். அப்ப கூட எமோஷனெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு நல்ல ஸ்குவாட் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. இந்த சோசியல் மீடியால இந்த எமோஷன் பத்தி KL ராகுல் விட்டாங்க, போட்டியில பாஃப் பேஸ்ல விட்டாங்க, சிராஜ் விட்டாங்க, மேக்ஸி விட்டாங்க, இப்படின்னு போய் அவங்க RCB சிற்றதை விட்டுட்டு நல்ல ஸ்குவாட் எடுத்துக்கிறாங்கன்னு நினைச்சு RCB சப்போர்ட் பண்ணலான்ட்டு நான் நினைக்கிறேன்.
ஆமா இப்ப ஆக்சுவலி என்னன்னா நான் இவங்க 2 பேரும் சொல்றதுக்கு திருப்பி சிம்பிளா சொல்லணும்னா இப்ப மாதவன் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா ஃபுல் கிரிட்டிசிசம் வீடியோவா தான் அப்லோட் ஆயிருக்கும். அது எதுவுமே அவங்க பண்ணலங்கிறதுனால நானே வச்சுக்க மாட்டேன் ப்ரோ. அது ஒரு என்ன இது திருப்பி நீங்க பேக் அது திருப்பி அந்த பின்னாடியே போறீங்கன்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்க. அதை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் சிஎஸ்கேல மைக்ரோ மேனேஜ் பண்றதை தாண்டி அதுல வந்து தோனிக்கே திருப்பி நீங்க பர்டன் கொடுக்க போறீங்களான்றது என்னோட கேள்வி. ஆமா அவர் அதை பண்ணுவாரான்றது இன்னொரு பெரிய கேள்வி. 16th ஓவர் 14th ஓவர்ல வந்து இறங்கி மேட்ச் கொண்டு போய் பினிஷ் பண்ணுவாராங்கிறது. அவரே எவ்வளவு வருஷத்துக்கு பண்ணுவாரு? இனிமே அவரே எவ்வளவு வருஷத்துக்கு பண்ணுவாரு? பண்ணாலுமே அவ்வளவு வருஷத்துக்கு அவரே நம்பிட்டு இருக்க போறீங்க. நாளைக்கு அடுத்த ஐபிஎல் முடியுது, நான் இப்ப வந்துட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஷாட் போஸ்ட் போட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பிளேயர் எடுத்து குரூம் பண்றதுக்கு இப்போல இருந்தே குரூம் பண்ணுங்க அப்படிங்கிறோம். அது தீபக் கூடாக்கு எந்த டிஸ்ரெஸ்பெக்டும் இல்ல. தீபக் கூட ஒரு நல்ல ஹிட்டர். அது அந்த வீடியோல திருப்பி சொல்லியாச்சு. சோ இது நம்ம ரொம்ப டிஃபெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்க 2 பேரும் சரி ஓகே முடிச்சிடலாம். இல்ல சொல்லிட்டீங்க வந்துட்டீங்க. ஜேமி ஓவர்டன் வந்துட்டு நீங்க எத்தனை பேர் வந்துட்டு இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு மட்டும் பாத்திருக்கீங்க? T10 மட்டும் பாத்திருக்கீங்க. இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல நல்லா விளையாண்டு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு சொதப்பினவங்கள பாத்துருக்கோம். ஒரு ப்ரூவன் கமாடிட்டியை எடுத்தா வரவேற்கலாம். அன்டெஸ்டட் கமாடிட்டி பார்த்ததே இல்ல அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் வந்துட்டு அவர் ஆகாஷ் ஆக்சுவலா ஆஃப் த ஸ்கிரீன்ல சூப்பரா சொன்னார். யார் வேணாலும் 6 அடிக்கிற வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் எடுத்து போடலாம். 6 அடிக்கிற கம்பைல்ஷன் போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் சூப்பரா 6 அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 4-5 6 அடிச்சாரு, அதுவும் ஸ்ட்ரைட்ல 4 6. அதுதான் மாத்தி எல்லா போஸ்டும் வருது. இல்ல எதுவும் சொல்லல. இல்ல சோ ஓவர் ஹைப் பண்ணாதீங்க. அவர் 6 அடிக்கட்டும், அது எல்லாம் பண்ணட்டும், ஃபைன். ஓவர் ஹைப் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் அது திரும்ப கஷ்டம். நம்ம ஹைப் பண்ணிட்டு அவர் திரும்ப ஆடலன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். சோ அதனால எக்ஸ்பெக்டேஷன் லெஸ்ஸா இருந்துக்கங்க. ஓகே இல்ல நான் வந்துட்டு சென்சிபிளா பேசினேன், அதுக்காக சொல்றேன். சரி ஓகே. With that note we are finishing this video. எதுவும் இதுக்கு மேல பேசுறதுக்கு இல்ல. போன வீடியோக்கும் பதில் எடுத்து வந்து பேசி ஒரு லென்த்தா போயிருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் எம்ஐ வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்ல மாற்று கருத்து இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. so that நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், திருத்திக்கிறோம். வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு மாதவன். என்சிசிசி பிலீவர் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு அவர் அப்பவே சொல்லியிருந்தார் ஆர்சிபி சென்சிபிள் பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா பேசினாரு. ஐ எம் pretty much impressed with this sense of knowledge தான் சொல்றேன். அண்ட் வேற சில வீடியோல திருப்பியும் மாதவன் வந்து ஃபீச்சர் ஆவாரு. அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றோம். பாய்.